आचार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामळम्। ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் இரண்டாவது வருஷம் தொடர்ச்சியாக இதே ஸ்ரீ ஸ்ரீனிவாச மூர்த்தி மந்திரத்தில் கோதண்டராமர் சுவாமி ஆஸ்தானத்தின் அருகே ஆஸ்திகாகிரேசர்களின் மத்தியே இன்று தொடங்கி 3 நாட்கள் ராமாயணத்தில் ரகசியங்கள் அப்படிங்கிற தலைப்பில் உபன்யசிக்க போறோம். இன்றைய நாள் முதல் நாள் தொடக்க விழாவா இருந்ததுனால ஒரு 13 நிமிஷம் தாமதமா ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்த 2 நாள் 6:30 மணி கரெக்டா ஆரம்பிச்சிருவேன். இது ரொம்ப பிராச்சீன ஸ்லோகம். வைதேகி சகிதம். விதேக என்கின்ற ராஜத்தை சார்ந்தவர் ஜனக மகாராஜா. ஜனக மகாராஜாவுக்கு அஸ்வமேதம் முடிந்த பிறகு கிட்டிய ஒரு பொக்கிஷம் சாக்ஷாத்து ஸ்ரீ மகாலட்சுமி. கலப்பை நுனியில் கிட்டியதால் அவளுக்கு பெயர் சீதா. விதேக பிராந்தியத்தை சார்ந்தபடியால் வைதேகி. ஜனகன் தான் தத்தெடுத்து வளர்த்தெடுத்தபடியால் ஜானகி. அதே சமயத்தில் மிதிலா என்னும் ராஜதானியை சார்ந்ததால் மைதிலி. ஜானகியாய் வைதேகியாய் மைதிலியாய் சீதையாய் இருக்கக்கூடியவள் ஸ்ரீ மகாலட்சுமி. வைதேகி சகிதம். வைதேகியோடு கூடியவராய். வைதேகி சகிதம். சுரத்ரு மதலே. சுரர்கள் என்று சொன்னால் தேவர்கள். சுரத்ரு அந்த சுரர்களுடைய நந்தவனத்தில் அமையக்கூடிய ஒரு ஆச்சரியமான விருட்சம் பாரிஜாத விருட்சம். அதுல கல்பக தரு. அந்த கல்பக தருவின் நிழலு கீழே வைதேகி சகிதம் அப்படின்னா சீதா பிராட்டி ஓடு. யாரு ஓடுனா யாருன்னா ராமர் தான் இருப்பார். சீதா பிராட்டி ஓடு. வைதேகி சகிதம். சுரத்ரு மதலே அந்த கல்பக விருட்சத்தின் நிழலு கீழே. ஹைமே மகாமண்டபே. ஹைமே ஹேம என்று சொன்னால் ஸ்வர்ணம். ஸ்வர்ணமயமாக இருக்கக்கூடிய மண்டபம். ஹைமே மகாமண்டபே. மத்தியே அதற்கு நடுவில் புஷ்பகம் ஆசனே. இது அந்த ராவணன் குபேரன் பயன்படுத்திய புஷ்பக விமானம் அன்று. புஷ்பகம் ஆசனேன்னு சொன்னா புஷ்பங்களால் சூழப்பட்ட ஆசனம்னு வச்சுக்கணும். அந்த புஷ்பக விமானம் விபீஷணன் கிட்ட கொடுத்துட்டார். அவர் எதுக்கு வச்சுக்க போறார். அதனால மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே. அது வெறும் ஸ்வர்ண நிறமா மட்டும் இல்ல, மணிகள் பொருந்தியதாக இருக்கின்றது. பாரத தேசத்தில் எந்த ஒரு காவியாதிகள் எடுத்துட்டாலும் இந்த மணி மணின்னு வந்துட்டே இருக்கும். ஆண்டாள் கூட தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். சாதாரண கதவே இல்ல, மணிகள் பொருந்திய கதவு. சாதாரண ஆசனமே இல்ல, மணிகள் பொருந்திய ஆசனம். அதனால மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே. இந்த வீராசனம் என்பது ரொம்ப ஆச்சரியமான ஒரு கோலம்.
குமார சம்பவத்தில் காளிதாசன் வர்ணிக்கும் போது ரொம்ப விவரிச்சு சொல்றார். சிவபெருமான் எப்படி வீராசனத்தில் வீற்றிருப்பார், ஒரு காலை மடித்து ஒரு காலை நீட்டிக்கொண்டு சின்முத்ரையோடு பக்தர்கள் பக்கமாகவோ தன் பக்கமாகவோ தியானித்துக் கொண்டிருந்தால் அதுக்கு வீராசனம்னு பேர். அந்த ஆசனத்துக்கு வீராசனம்னு பேர். ரொம்ப சிறந்த யோக சிரேஷ்டர்கள் யோகிகள் அமரக்கூடிய ஒரு ஆசனம் வீராசனம். இது குமார சம்பவத்தில் காளிதாசனும் எடுக்கின்றான், சிவபெருமான் வீராசனத்தில் இருக்கின்றார். அது சிவபெருமானுடைய எந்த கோலம்னு தெரிஞ்சுக்கணும்னா தட்சிண பாகத்தை நோக்கி அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு கோலத்துக்கு தட்சிணாமூர்த்தின்னு பேர். தட்சிணாமூர்த்தியிலேயே பல பல கோலங்களோடு சிவபெருமான் இருப்பார். ஒன்னு வீணா தட்சிணாமூர்த்தின்னு பேர், வீணையை தரிச்சுன்ற ஒரு தட்சிணாமூர்த்தி. காலை ஒரு விதத்தில் மடித்து கொண்டிருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி. கைலாசநாதர் கோவில் காஞ்சிபுரத்துக்கு போனேன்னா அதுல ஒரு விதமான ஒரு கோலத்துல இருப்பார். பொதுவாக ஒரு காலை மடித்து ஒரு காலை நீட்டிக் கொண்டிருப்பார். அவரை குரு என்று கொண்டாடுவதும் வழக்கம். அப்பேற்பட்ட தட்சிணாமூர்த்தி அவர் யோக சாஸ்திரத்தில் சிறந்தவர். மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே. இன்னொரு ஆச்சரியம் பாருங்க, ராமனும் தட்சிணாமூர்த்தியை போலவே சடைமுடி தரித்தார். காட்டுக்கு போனோம்னா சடைமுடி தரிக்கிறேன்னு சொன்னார். அவரை பார்க்க வந்த பரதனும் சடைமுடி தரித்தான். தரிப்பேன்னு அயோத்தியால சொல்லிட்டு கிளம்பினான். ஆனா அந்த சடாமுடி தரித்தது பரத்வாஜ ஆசிரமத்தில். அப்படின்னா பரத்வாஜ ஆசிரமத்திலிருந்து புறப்பட்ட பரதனும் சடாமுடி தரித்த ராமனை காண தானும் சடாமுடி தரித்தார். அவரும் மான் தோல் தரித்தார். சிவபெருமானுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தோல் உண்டு. அது என்ன தோல்? புலித்தோல் இருக்கட்டும். அப்புறம் ரொம்ப பிரசித்தம், வெரி குட், ஆனை தோல். அதனால அவருக்கு என்ன பேர்? கஜசம்ஹார மூர்த்தி. கரெக்ட், வெரி குட். பாருங்க, எல்லாரும் கை தட்டுங்க. இந்த சத்தத்துக்கு நடுவில் நான் சொல்றதும் கேட்டு நீங்க பதில் வேற சொல்றேன் பாருங்க. அதுக்கே ஒரு தனி அவார்டு நான் கொடுக்கணும். கிருத்திவாசன் பேரு சிவனுக்கு. கீர்த்திவாசன் வேற. பொதுவா கீர்த்திவாசனையும் கிருத்திவாசனையும் குழப்பிப்பா. கீர்த்திவாசன் ரொம்ப கீர்த்தியோட பொருந்திய வாசன், கீர்த்தி இருக்கக்கூடிய வாசன். ஒருவேளை வைஃப் பேரே கீர்த்தியா இருக்குமோ என்னவோ. ஆனா கிருத்திவாச அப்படின்னா ஆனையின் தோலை தரித்தவன். கிருத்திவாச பிரியே சர்வலோக பிரியேன்னு ஷியாமலா தண்டகத்துல வருது இல்லையா? கிருத்திவாச. சிவனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தோல். ராமர் அதெல்லாம் தரிச்சுக்கல. அவர் வெறும் மான் தோலோட நிறுத்திட்டார். ரிஷ்யம்னு ஒரு மானோட தோலை மட்டும் தரிச்சிருந்தார். புள்ளிமானுடைய தோலை தரிச்சிருந்தார். அவரும் வீராசனத்தில் வீற்றிருந்தார். ராமர் வீராசனத்தில் இருப்பது ரொம்ப ஆச்சரியம். அதனால சொல்றார், மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே, மணிகள் பொருந்திய ஆசனம், புஷ்பங்களால் சூழப்பட்ட ஆசனம். ராமர் வீற்றிருக்கக்கூடிய கோலம் வீராசனே சுஸ்திதம். அழகா இருக்கார். அதை பார்க்கும் கோலமே ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் ராமருடைய பட்டாபிஷேகம் நீங்க தஞ்சாவூர் பெயிண்டிங்ல பாருங்க, கும்போணத்துல போய் ராமசுவாமி கோவில்ல போய் பாருங்க, இல்லாட்டா வெறும் கிளாஸ் பெயிண்டிங்ல பாருங்க, மைசூர் பெயிண்டிங்ல பாருங்க, கலம்காரி பிரிண்ட்ல பாருங்க, இவா இருக்காளே பைத்தனி ஆர்ட்ல ஒரு பண்ணுவா, அவ்வளவு நல்லா இருக்கும். ராமருடைய பட்டாபிஷேகம்னா அது பட்டாபிஷேகம்னா. அதனால வீராசனே சுஸ்திதம், அழகாக ஸ்திதமாய் இருக்கக்கூடிய ராமா, வைதேகியோடு கூடியவனாய், கல்பக விருட்சத்தின் சாயையில் அமர்ந்திருப்பவனாய், ஸ்வர்ணமயமான மண்டபத்தில் கூடியவனாய், புஷ்பங்கள் நிறைந்த ஆசனத்தில், மணிகள் நிறைந்த ஆசனத்தில், வீராசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய, அழகாக வீற்றிருக்கக்கூடிய சீதாராமர்களே வைதேகி சகிதம் சுரத்ரு மதலே. ஏன் சார் சொல்லிண்டே இருக்கேள்? இப்படி சொன்னாலாவது தெரியாத வாளுக்கு பைஹாட் ஆகணும். உபன்யாசத்துலேயும் போகும்போது இங்க என்ன 2 ஸ்லோகம் கத்துண்டேனாவது சொல்லணும். அதுதான் யாம் பெரும் சம்மானம் இல்லையா? வைதேகி சகிதம் சுரத்ரு மதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம். இது வரைக்கும் புரிஞ்சு கொடுத்தோம். அடுத்தது அக்ரே வாச்சைதி. ஆசனத்தை சொல்லியாச்சு. எதிர்க்க யார் இருக்கா? ஒருத்தர் உபன்யாசம் பண்ணுவார், எதிர்க்க யாருமே இல்லைன்னா யார் பண்ணிட்டு இருக்கார்? பிரம்மாவோட பாட்டிக்கு தான் பண்ணிட்டு இருக்கார். பிரம்மாவோட பாட்டி தூணுன்னு அர்த்தம், தூணுக்கு தான் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல யாரோ 4-5 பேர் உட்காந்துருப்பா. இது தானா சேர்ந்த கூட்டம் வேற இல்லையா? இப்ப இன்னும் ஒரு வாரத்துக்கு 200 ரூபா அது இது இதெல்லாம் கொடுத்துட்டு வர வாழலாம் இருப்பா. நீங்கள தானா சேர்ந்த கூட்டம் வேற. அக்ரே வாச்சைதி பிரபஞ்சன சுதே. ஆனா நாளன்னைக்கு ஓட் போட்டுட்டு வரணும். புரியுறதோ? ஏன்னா நம்ம
டியூட்டி வந்து ஆத்மா உஜ்ஜீவனம் அடையணுங்கிறது மட்டும் இல்லை, வாழும் வரை தேசம் நன்றாக இருக்க வேண்டும்ங்கிற குறிக்கோளும் நமக்கு இருக்கணும். We should exercise our right to vote. That is the basic duty of a citizen. அடுத்த டியூட்டிலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். எதுவுமே பண்ணாம அப்புறம் இந்த கேள்வி கேட்பேன் அந்த கேள்வி கேட்பேன். நான் சோஷியல் மீடியாவில் சார் நேற்று தான் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டேன், வேஸ்ட். when you do not vote you do not have the right to question. சிம்பிள், பேசிக். இது நாடு க்ஷேமமாக இருக்க வேண்டும் நினைக்கணும். பெரியவா பெரியவா 1965 if I remember there was a beautiful interview. அதில் எவ்வளவு அழகா ஃபாரின் பாலிசி மேட்டர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுவார். ஏன் சார் ஒரு சன்னியாசி இதெல்லாம் சொல்லணுமா? விவேக சூடாமணி சொன்னா போறாதா? ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஸ்ரீபாஷ்யம் சொன்னா போறாதானா? இல்லை. ஒரு நாடு க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த கான்சியஸ்னஸும் இருக்கணும். அக்ரே வாச்சயதி, முன்னாடி வாச்சயதி, அக்ரே வாச்சயதி. எதிர்க்க யாரெல்லாம் படிச்சா? பிரபஞ்சன சுதே. பிரபஞ்சன சுதே என்று சொன்னால் வாயு பகவானுடைய பிள்ளை. அக்ரே வாச்சயத்தை பிரபஞ்சன சுதே. பிரபஞ்சனன் ஒரு சுதனாக இருக்கக்கூடிய ஹனுமான். தத்துவம் முனிபிய பரம். சார் தலைப்பு வேற ஏதோ போட்டிருக்கு, நீங்க ஏதோ ஒரு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னா இப்பதான் தலைப்பு. தத்துவம் முனிபிய பரம் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. ஏதோ ஒரு தத்துவத்தை, ஏதோ ஒரு ரகசியார்த்தத்தை, ஏதோ ஒரு வேதாந்த பரமான விஷயத்தை முனிபியா பரம் பகுவச்சனத்தை சொல்லியிருக்கார். நிறைய ரிஷிகள் வந்து கலந்து உரையாடின்னு இருக்காளா. நம்ம கேட்போம் இல்லையா, பேசின பேச்சரவம், கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே. காலங்காலத்தால எல்லாரும் கலந்து பேசாளே. கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே. அந்த மாதிரி இந்த இடத்த முனிபியா பரம், முனிவர்கள்லாம் சேர்ந்து விசாரம் என்றா. வியாக்கியாந்தம், அப்பேற்பட்டு உரைத்த விஷயங்கள் பரதாதிபிகி. அங்க பின்னாடி எல்லாம் யாரு? பரதன் கொடையை பிடிச்சுட்டு இருக்கா, லக்ஷ்மண சத்ருக்னா சாமரம் வீசிட்டு இருக்கா. பரிவிருத்தம் ராமம் பஜேஹே ஷியாமளம். இந்த ஷியாமளம்னு ஒரு வார்த்தை ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. ஷியாமளன்னு சொன்னா ராமன் வந்து எக்ஸாக்ட்லி பியூர் பிளாக் கிடையாது, பியூர் பிளாக். ஆனா அதுல ஏதோ ஒன்று கொஞ்சம் கலந்துருக்கு. அதுல கொஞ்சம் பச்சை கலந்துருக்கு, ஒரு நீலம் கலந்துருக்கு. அது இன்னும் நம்ம தஞ்சாவூர் பெயிண்டிங்ல நன்னா இருக்கணுங்கிறதுக்காக எந்த ஒரு பிரகஸ்பதி ஏற்படுத்தினாரோ நல்ல ஒரு பியூர் பச்சையை போட்டு அடிச்சுடுவார் ராமருக்கு இல்லையா. அவர் எக்ஸாக்ட்லி டார்க் தான், ஆனா அதுல ஒரு லைட் டிஞ்ச் அப்படி பச்சை மாதிரி தெரியும். சில இடங்கள்ல எல்லாம் நீங்க போய் அந்த டெக்ஸ்டர் பார்த்தேன்னா அந்த பட்டுல அது ஒரு மாதிரி கருப்பு மாதிரி இருக்கும். கிட்டக்க போய் பார்த்தேன்னா ஏதோ கொஞ்சம் நீலம், ரொம்ப கருத்த நீளமோ நமக்கு தோணிடும். இட் வில் பார்டர் பிட்வீன் டார்க் ப்ளூ அண்ட் பிளாக். இட் வில் பார்டர் பிட்வீன் டார்க் கிரீன் அண்ட் பிளாக். அதுதான் ராமர், ரெண்டும் கலந்து ஷியாமம்னு பேர். என்னன்னா ராமர் பரத்வாஜாசிரமத்திலேருந்து கிளம்பி தான் சென்றார். அப்ப சித்திரக்கூட்டம் போற வழியில யமுனா நதி கரையில ஷியாமான ஒரு மரத்துக்கிட்ட போனார். ஷியாமான ஒரு மரம், ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வால்மீகி ராமாயணத்துல வரும். ஷியாமான ஒரு ஆலமரம். யமுனா நதி கரை வழியா போனார். எனக்கு அப்பதான் கொஞ்சம் தோணும், பெருமாள் அடுத்த அவதாரத்துக்கு இங்கேயே அடிக்கல் நாட்டிட்டு போயிட்டார். ஏன்னா கிருஷ்ணாவதாரத்துல யமுனா நதி, கிருஷ்ணா நதி அதுலயே ஷியாமள வர்ணனாகத்தான் பெருமாள் இருப்பார். அப்பவே ஏன்னா ராமாயணம் முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட கங்கை தான், கிருஷ்ணாவதாரம் முழுக்க முழுக்க யமுனை. அதனால ராமம் பஜேஹே ஷியாமளம், ராமனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சீதையை வணங்குகின்றேன். இந்த ஸ்லோகம் ரொம்ப பிராச்சீன ஸ்லோகம். நீங்க நிறைய பேர் வந்து பெருமாளுக்கு ஹாரதி எடுக்கும் போது சொல்லக்கூடிய ஸ்லோகம். வைதேஹி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சன சுதே தத்வம் முனிப்யஃ பரம் வியாக்கியாந்தம் பரதாதிபிஃ பரிவ்ருதம் ராமம் பஜே ஷியாமளம். உயர்ந்த சிரேஷ்டனாய் இருக்கக்கூடிய ராமன், அவன் எதிரே ரிஷிகள் எதையோ விசாரம் பண்ணிட்டு இருக்கா. எல்லாம் இந்த ஸ்லோகத்தை புரியும். ஆனா அந்த முனிவர்கள் என்ன விசாரம் பண்ணான்னு நமக்கு தெரியாது. அந்த முனிவர்கள் விசாரம் பண்ணி 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 ராமாயணத்தை பத்தி விசாரம் பண்ணி ராமாயணத்தோடு சேர்ந்து ராமாயணத்தில் புகுத்தப்பட்ட ரகசியார்த்தங்களை பரம்பரையா சொல்லிண்டே வந்தா. ஒரு சீக்ரெட். பல பேராத்துல ரெசிபியே சீக்ரெட் ஃபார்முலாலாம் உண்டு.
நீங்க அதை தப்பி தவிர ரொம்ப நல்லா இருக்கு நான் அவகிட்ட கேட்டா அந்த அந்த ஒரு ஸ்மால் எலிமெண்ட் மட்டும் சொல்லவே மாட்டா பாருங்க. நம்ம பண்ணி பண்ணி பார்ப்போம், சுமாரா தான் வரும். நம்ம அவளை நம்பிட்டு இருப்போம். ஏதோ ஒரு டெக்னிக் வச்சிருப்பா, எல்லாம் சரியா இருக்குன்னா அந்த கடையை வச்சிருப்பா. அது எந்த கடையிலேருந்து வாங்குறாளோ அந்த ஒரு கடைக்கு ஒரு பெருமை உண்டு. நம்ம ஏதோ பாவம் ஏதோ சாதாரண கடையில போய் வாங்கினா அது நல்லாவே வராது. அதனால அந்த ரூட் ஆதி மூலம், அது எங்க மூலமோ அதுலேருந்து ஒரு டெக்னிக் இருக்கும். அதே மாதிரி ஸ்ரீமத் ராமாயணத்தில் ரகசியார்த்தங்கள் முனிவர்கள் சொல்லிண்டே வந்தா. இது எங்க போச்சு அப்படின்னா, இந்த ரகசியார்த்தங்கள் சொல்லிக்கொண்டே வரும்போது ஒரு பரம்பரை நிறைய பேர் கத்துருப்பாள். இப்ப ஜார்க்கண்ட்ல யாரோ கத்துருப்பார். ஏன்னா முனிவர்கள் எல்லா பக்கமும் போய் பரப்பி விட்டுருவா இதை. அதுல ஏதோ ஒரு முனிவர் ஜார்க்கண்டுக்கு போயிருப்பார், ஒரு முனிவர் சத்தீஸ்கர் போயிருப்பார், ஒரு முனிவர் இப்ப கோயம்புத்தூர் போயிருப்பார். அங்க இதெல்லாம் எல்லாம் நடந்துட்டு இருக்கேன். அதனால அவர் கோயம்புத்தூர் போயிருப்பார். ஒருத்தர் ஊருக்கு போயிருப்பா. அதுல ஒரு முனிவர் திருப்பதி போயிருப்பார். ஒரே டவுட், சார் ராமாயண காலத்துல திருப்பதி இருந்துதா? சொல்லுங்களேன், திருப்பதி இருந்துதா? நீ என்ன சொல்ற? நீ யங்ஸ்டர், நீ சொல்லு. உன் பேர் என்ன? சிவானி. நீ நீயும் சொல்லு. பரவாயில்ல சிவானி, நீயும் தாண்டா யங்ஸ்டர், எழுந்துக்கோ. நீங்கள்லாம் என்ன திருப்பதி இருந்ததா இல்லையா? இருந்தது. ஓஹோ, என்ன மலையா இருந்தது பாருங்க. பாயிண்ட பிடிச்சுட்டா. மலை இருந்தது, கோவில் இருந்துதான் நமக்கு தெரியல. ஏன்னா பெருமாள் கிருஷ்ணாவதாரம் எடுத்த பிறகு யசோதையின் ஒரு மறு பிறப்பாகத்தான் வகுளமாலிகான்னு ஒத்தி இருந்தா. அந்த வகுளமாலிகா வளர்த்த பிள்ளைதான் ஸ்ரீனிவாசன். அப்படின்னா கலியுகம் பிறந்துதான் இந்த க்ஷேத்திரம் அமைஞ்சிருக்க வேண்டும். ஆனா அந்த மலை முன்னாடியே இருந்தது. ஏன்னா பெருமாள் திருப்பதியில அவதாரம் பண்ணும்போது மலையோடையவா சேர்த்து பண்ணார். மலை முன்னாடியே இருந்துட்டேன். இப்ப இந்த மலை எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா ரிக்வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ரிக்வேதத்துல ஒரு ரிக், அராயி காணே விகடே கிரிம் கச்ச சதான்வே ஷிரிம்பிட்டஸ்ய சேபிஷ்வே சாத்தயாமசின்னு ஒரு ரிக். வேதங்கள்லயே, வேதம்னா ஆதி மூலம், மூலம் நமக்கு வேதோகிலோ தர்ம மூலம். அந்த வேதத்துக்கு ஆதாரமாய், வேதத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயமாய் ரிக்வேதம், முதல் வேதம் ரிக்வேதம். அந்த ரிக்வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அராயிகானே விகடே, ஒரு பக்தனை நோக்கி வேதம் சொல்றது. பாப்பங்களை தொலைக்க வேண்டும் என்றால் அராயிகானே விகடே கிரிம் கச்ச, மலையை நோக்கி நட. ஏதோ ஒரு மலையை நோக்கி நட. அது எந்த மலை? நம்ம பரங்கி மலையை கூட நோக்கி நடக்கலாம், திருநீர் மலையில கூட நடக்கலாம். எவ்வளவோ கல்யாணங்கள் நடக்கிறது, தெரிஞ்சும் நடக்கும் தெரியாமையும் நடக்கும். இல்ல திருநீர் மலைக்கு போகலாம், எவ்வளவு மலை. இவ்வளவு மலைகள் இருக்கே, எந்த மலைக்கு வேணாலும் போகலாமேனா அது சொல்றது ஷிரிம் பிட்டஸ்ய. பிரம்மாண்ட புராணத்துல இதற்கு ஒரு ஆதாரம் உண்டு. ஷிரிம் பிட்டஸ்ய என்றால் ஸ்ரீபீட்டஸ்ய, மகாலட்சுமியை தன் மார்பில் தாங்கிய பகவான் மலையாய் இருக்கக்கூடிய இடம். ஷிரிம் பிட்டஸ்ய ஸ்ரீபீட்டஸ்ய அப்படின்னா திருவேங்கடம்னு அர்த்தம். திருவேங்கடத்தை நோக்கி நடன்னு ரிக்வேதம் சொல்றது. அராயி, அராயினா ஏழையே. இப்படி எல்லாம் சொன்னா பெரிய டிஸ்கிரிமினேட்டரியா இல்லைன்னா பிரபன்னனுக்கு ஏழைன்னு அர்த்தம். ஏன்னா வேற வழியே இல்லைன்னு இருக்கார். அந்த சரணாகதி பண்ணக்கூடிய பிரபன்னனுக்கு அராயின்னு பேர் சம்ஸ்கிருதத்துல. அதனால அராயி, சரணாகதி பண்ண வேண்டிய ஒரு பத்தாத்மாவே திருப்பதி மலையை நோக்கி நட. மறுபடியும் முன்னாடி வர ராமாயணத்தை கலந்து விசாரம் பண்ண முனிவர்கள் வெவ்வேறு திக்குல போன போது ஒரு முனிவர் திருப்பதி மலையை நோக்கி வந்திருக்கார். அந்த திருப்பதி மலைக்கு வந்த அந்த முனிவர் ராமாயணத்துல இருக்கக்கூடிய ரகசியங்களை கத்து கொடுத்திருக்கார். இது வரைக்கும் ப்ராசஸ் புரிஞ்சுடுத்து. அந்த பரம்பரையில் வந்த ஒருவருக்கு தான் ஸ்ரீசைல பூர்ணர்னு பேர். பெரிய திருமலை நம்பிகள், இந்த பேரை ஞாபகம் வச்சுங்க. பெரிய திருமலை நம்பிகள் அவ்வளவு நன்னா விசாரம் பண்ணார். அந்த பெரிய திருமலை நம்பிகள் அவருடைய சொந்த சிஸ்டர் சன், சொந்த மருமான் தான் பகவத் ராமானுஜர். ததஸ்வ சிஷ்யைர் பகுபிர் யதீஷஹ காஞ்சி பதார்த்தோத் வெங்கட சைலவரியம் பக்த்யா பஜன் தத் பகுமானிதஸ்தன் ஸ்ரீசைல பூர்ணம் பிரணதோ குரும் தம் அப்படின்னு இது யதிராஜ வைபவம்ங்கிற கிரந்தத்துல ஏற்பட்ட ஒரு ஸ்லோகம். ராமானுஜருடைய சரித்திரத்தை யதிராஜ வைபவம்னு ஒரு கிரந்தத்துல வடுக நம்பிகள் எடுக்கிறார்.
என்ன சொல்றார், ததஸ்வசிஷ்யை பகுபீர் யதீஷா காஞ்சி பதார்த்தோத் வெங்கட சைலவரியம். பல ரகசியார்த்தங்களை, பல கிரந்தங்களின் அர்த்த விசேஷங்களை பயில வேண்டும் என்பதற்காக ராமானுஜர், யதீஷர்னு பேர், யதிராஜர் யதீஷர், பக்தியாவஜன் தத் பகுமானித சன்னு ஸ்ரீசைல பூர்ணம் பிரணதோ குரும் தம். ஸ்ரீசைலர் என்கின்ற தன்னுடைய மாதுலருடைய இடத்துக்கு திருப்பதிக்கு சென்றார். சார் திருப்பதிக்கு ஜம்முன்னு போயிடலாமே ராமானுஜர், பெரிய விஷயம். வெப்சைட்டுக்கு போலாம், ஸ்ரீவாரி சேவா இது ஒன்று போட்டா 10,000 ரூபாய் கட்டி ஆதார் கார்டு அப்லோட் பண்ணி டேட்டை செலக்ட் பண்ணி டைமை செலக்ட் பண்ணி இங்கேருந்து கிளம்பினா கார்ல ஒரு 150 கிலோமீட்டர்ஸ், எலெக்ஷன் ராலியில எதுவும் இல்லைன்னா 3 மணி நேரத்துல போய் சேர்ந்துடலாம். போற வழியில பங்கனப்பள்ளி நிறைய ஃபார்ம்ஸ் எல்லாம் அங்க இருக்கு, மாம்பழமும் சாப்பிட்டுட்டு போகலாம். பெரிய திருப்பதிக்கு போறது என்ன பெரிய அச்சீவ்மெண்டா அப்படின்னா, அப்போ நிதின் கட்கரி இல்லை, அதனால ஹைவே இல்லை. அவர் பாவம் மெனக்கெட்டு போயிட்டார். பகவத் ராமானுஜர் மலை அடிவாரத்தில் இருந்தார். மலை அடிவாரத்திலேயே இருந்தார், கீழே இருந்தார். எல்லாரும் சிஷ்யர்கள்லாம் சொன்னா நீங்க மலை ஏறணும் சார். அவர் மலை ஏற மாட்டேன். ఎందుకు స్వామి, ఇక్కడ స్వామి వారు ఉన్నారు కదా, తెలుగులో தான் பேசுவா. స్వామి వారు ఉన్నారు కదా, దర్శనం చేయాలంటే మీకు అక్కడ వెళ్ళాలి స్వామి. ராமானுஜர் இல்லைன்னுட்டார். ஏன்னா அங்க மலையில பெருமாள் இல்ல, மலையே பெருமாள், நான் ஏற மாட்டேன்னு விட்டார். அப்புறம் எல்லாரும் சிஷ்யர்கள்லாம் ஃபோர்ஸ் பண்ணி, நான் பதவிக்கு வர வேண்டும் என்று நினைக்கவில்லை, என் தொண்டர்கள் கேட்டார்கள். தொண்டர்கள்லாம் கேட்டபடியால ராமானுஜர் மலை ஏற ஆரம்பிச்சுட்டார். ராமானுஜர் மலை அடிவாரத்துக்கு வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டவன்னு ஸ்ரீசைல பூர்ணருக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா மருமான் வந்திருக்கானே, ரொம்ப வினயத்தோடு கூடிய மருமான், ஞானஸ்தனாக இருக்கக்கூடிய மருமான், அவன் வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு மாமாவானவர் கீழே இறங்கி வரார் வடப்பிரசாதத்தை எடுத்துட்டு. அவரும் இவரும் ஒரு இடத்துல சந்திக்கிறார். அப்போ ஒரு அழகான சம்பிரதாயத்துல ஒரு ஐதிஹ்யம் சொல்லப்பட்டிருக்கு. இவர் கேட்டாராம், மாமா நீர் எவ்வளவோ படிச்சவர், வயசில் மூத்தவர், தேவரீர் அடியேனை பார்ப்பதற்காக தேவரீரே வர வேண்டுமோ, ஒரு நீச்சனிடத்தில் கொடுத்து அனுப்பியிருக்க கூடாதோ? அப்ப மாமா சொன்னதாக ஐதிஹ்யம் என்னன்னா, அடியேன் சுற்றி முற்றிலும் பார்த்தேன், அடியேனை காட்டிலும் ஒரு நீச்சன் இல்லை என்று யாமே வந்தோம் அப்படின்னு வடப்பிரசாதத்தை கொடுத்தார். கூட சேர்ந்து ஒரு டூல் கிட்டையும் கொடுத்துட்டார். நான் திருப்பதி வடைய சாப்பிட்றதுக்கு அதுக்கு ஒரு பக்கத்துல ஹேமர், அது இது எல்லாம் வேணும். ஆனா டேஸ்ட் பிரமாதமா இருக்கும், கருப்பு உளுந்து நல்லா இருக்கும். அதை கொஞ்சம் உடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். நாரிகேளா பாகம். இப்ப என்னன்னா, ராமானுஜரை பார்த்து கேட்டார், எதுக்குப்பா நீ வந்த? அப்ப அவர் சொன்னார், தத்விக்ஷித சன் கமலா நிவாசம் பிரபத்ய தத் பூர்ணவராத்யதீஷா ராமாயணம் தத் விவிதைர் மஹார்த்தைர் சம்வத்சரம் தத்ர வசன்ன கிருண்ணாத். அவர் சொன்னாரா, நான் ராமாயணம் கத்துக்கணுங்கிறதுக்காக வந்தேன். அதுக்கு என்னப்பா கத்து கொடுத்துட்டு போறேன், ராமாயணம் கத்து கொடுத்துட்டு போறேனே அப்படின்னு சொன்ன உடனே ராமாயணம் கத்து கொடுக்க ஆரம்பிச்சார் ஸ்ரீசைல பூர்ணர். அது எப்படி அமைஞ்சுடுத்துன்னா, ஒரு வருஷத்துக்குள்ள 18 முறை பெரிய திருமலை நம்பிகள் ராமாயணத்தை காலக்ஷேபம் பண்ணிருக்காரு. 18 டைம்ஸ் ஃபுல்லா ராமாயணத்தை காலக்ஷேபமா சொல்லியிருக்காரு. ராமானுஜர் கேட்டிருக்காரு 18 டைம்ஸ் ஒரே வருஷத்தை, நமக்கு போர்டு அடிச்சுடாதா இல்லையா? அதே 18 தடவை உபன்யாசம் பண்ணியிருக்கார். அதை ராமானுஜர் பொறுமையா கேட்டார். அப்படின்னா அந்த 18 தடவையும் எவ்வளவு புதுசா சொல்லியிருக்கணும். ஒரே இட்லியை போட்டா போர் அடிக்குங்கிறதுக்காக அந்த இட்லி போடும் போதே கொஞ்சம் கரமேதோடு சேர்த்து போட்டா அது ஸ்டஃப்ட் இட்லி. அது ரொம்ப மிஞ்சி கொடுத்தனா அதை கரெக்ட் கட் பண்ணி மஞ்சூரியன் இட்லி. எவ்வளவு இட்லி சொல்றா யோகாம்பாள் சுந்தர். யோகாம்பாள் சுந்தர்லயே பிளேலிஸ்டே ஒண்ணு இருக்கு, இட்லி அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட். 21 இட்லி சொல்றா. ஒரே ராமாயணத்தை 18 முறை காலக்ஷேபம் பண்ண முடியுமானா பண்ணிருக்கார் ஸ்ரீசைல பூர்ணர். பாஷ்யக்காரரும் கேட்டிருக்கார். அப்படின்னா அதுல எவ்வளவு விஷயம் இருக்கும். அந்த விஷயத்தை கிரகித்த சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமாயணத்தின் கதாபாகத்தை மட்டும் ரசிக்கலையாம், அதுல இருக்கக்கூடிய ரகசியார்த்தங்களையும் ரசிச்சாராம். இப்ப முதல்ல இருந்து வருவோம். வைதேகி சகிதம்ங்கிற ஸ்லோகத்துல தத்துவம் முனிபிய பரம்னு முனிவர்கள் சேர்ந்து விசாரம் பண்ணா.
அதுல அந்த முனிவர்கள் வெவ்வேறு திக்குல போயிருக்கா. திருப்பதி என்கின்ற ரிக்வேதத்தில் சொல்லப்பட்ட உயர்ந்த மலையை நோக்கி ஒரு ரிஷி வந்திருக்கார். அந்த ரிஷி ரகசியார்த்தங்களை பெரிய திருமலை நம்பிகள் கிட்ட கத்து கொடுத்திருக்கார். அந்த பெரிய திருமலை நம்பிகள் ராமானுஜர் கிட்ட கத்து கொடுத்திருக்கார். இது வரைக்கும் பரம்பரை வந்து புரிஞ்சுடுத்தா? ராமானுஜர் கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர். 1000னா நீங்க உடனே 1000 இவ்வளவு சார் 1006வது 7வது வருஷம் தான் சொல்ல, குத்து மதிப்பா 1000 வருஷம். இந்த ராமானுஜர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர். இந்த ரகசியார்த்தங்களை பயிற்றுவிக்க, அவரும் கத்துக்க, அவருடைய சிஷ்யர்கள் பிரசிஷ்யர்கள் இப்படி வந்து 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 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பெரிய அதிகாரி, காலக்ஷேபத்தில் நிபுணர், அதாவது சதுஷாஸ்திர பண்டிதராய் அனுஷ்டான பரராய் எழுந்தருளி இருந்தவர் அபினவ தேசிகன் என்று கொண்டாடப்பட்ட உத்தமூர் வீரராகவாரிய சுவாமி. உத்தமூர் சுவாமின்னு பேரு. அந்த உத்தமூர் சுவாமியுடைய ஆச்சாரியன் சிஷ்யன் மேல ஒரு தனியன் சாதிச்சார். என்ன ஒரு பியூட்டின்னா, உத்தமூர் சுவாமிக்கு அந்த உத்தமூர் சுவாமியை பத்தி சொல்ல வந்த ஸ்லோகம் அவருடைய சிஷ்யன் இயற்றவில்லை, அவருடைய ஆச்சாரியன் எழுதினார். அத்புதம் யஸ்ய விக்ராந்தம் வேதவீதி விசோதனே அபரம் நிகமாந்தாரியம் பிரபத்யே வீரராகவம் ஒரு ஸ்லோகம். அந்த உத்தமூர் சுவாமியும் இந்த ராமானுஜர் கத்துண்ட அர்த்த விசேஷங்களின் பரம்பரையில வந்தவர். நான் சொல்றேன், உங்களுக்கு கனெக்ஷன் புரியுறதோ? 11வது நூற்றாண்டு ராமானுஜர், இவர் 20வது நூற்றாண்டு, இப்படி ஜெனரேஷனா அந்த ரகசியம் வந்திருக்கு. அந்த உத்தமூர் சுவாமியினுடைய திருவடிவாரத்தில் காலக்ஷேபம் செய்த ஒரு பெரிய மகான் தான் பையம்பாடி சேட்லூர் ஸ்ரீவத் சாங்காச்சார் சுவாமி. அந்த சுவாமி கிட்ட அவருடைய திருவடிவாரத்துல தான் அடியனுக்கு கீதா பாஷ்ய காலக்ஷேபம். அந்த சுவாமி 18 ரகசியங்களை ஒரு ஸ்லோகேன அருளி செய்திருக்கார். அந்த ஸ்லோகம் என்னன்னு சாதிச்சுடுறேன். இந்த ஸ்லோகத்துலதான் இந்த 18 ரகசியம் இருக்கு. இந்த 18 ரகசியத்தை தான் நாளைக்கு நாளன்னைக்கு இன்னைக்கு ஒரு அரை நாள், ஏன்னா ஒரு நாள் போயிடுத்தேப்பா, 1 மணி நேரம் ஆயிடுத்து ஏன்னு சொல்லி, அதனால இன்னும் எனக்கு எக்ஸாக்ட்லி ஒரு 4.5 hours இருக்கு சொல்றதுக்கு. 4.5 இல்ல 5.5 வச்சுக்கோங்க. இந்த ஸ்லோகம் வித்யா. இந்த ஸ்லோகத்தை அடிக்கடி சொல்லிண்டே வருவேன். இந்த 2 நாள், நீங்க 3 நாள் முடிக்கிறதுக்குள்ள நீங்களே இன்னொரு இடத்துல போய் உபன்யாசம் பண்ணிடணும். ஞாபகம், சனாதன தர்மம் என்கின்ற ஹிந்து மதம் பணம் கொடுத்து துட்டு கொடுத்து வான்னு சொல்லக்கூடிய மதம் இல்லை. பயப்பட வைக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஆயுதம் இல்லை. மிஞ்சி மிஞ்சி போனா காத்துல திருத்தறதுக்கு, கரிகாய் திருத்தறதுக்கு ஒரு கத்தி வச்சிருப்போம் பாருங்க, அதுதான் ஆயுதம். வேற எந்த ஆயுதமும் இல்லை நம்ம கிட்ட. ஆயுதமும் இல்லை, பணமும் இல்லைங்கிறச்சை எவ்ரி ஆஸ்திகா ஹேஸ் அ டியூட்டி டு ஸ்ப்ரெட் த தர்மா. இது ஏதோ ஒரு 4-5 பேர் ஏதோ பீட்டத்துல உட்காந்து அவ பண்ணுவான்னு நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் கடமை. தர்ம பிரச்சாரம்ங்கிறது இட் இஸ் an inherent duty. We are bound to do that. வித்யா சர்வாபி பாஹ்ய த்யஜனமகில சத்தர்ம ஆத்யாத்மிகார்த்தாக அர்த்தானாம் பஞ்சகம் ஸ்ரீ ரகுபதி பரதத்வம் பிரபத்திஹி பதம் தத் சேஷத்வம் பாரதந்திரியம் தத் அவதிரகதித்வம் விரக்திர் குரோர் திக் ஸ்ரீசாஹ்யம் நிர்பரத்வம் சுவசதிரபி தத்யாயிதா அஷ்டாதசார்த்தாக அப்படின்னு 18 ரகசியங்கள். இந்த 18 ரகசியங்கள்ல முதல் ரகசியம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபர்ஸ்ட் ரகசியம் என்னன்னா, வித்யா சர்வஹா அபி, சர்வே அபி வித்யா. ராமாயணத்துல தொட்ட இடத்துல எல்லாம் நாலேஜ். நீங்க ஏதாவது ஒரு சாப்டர் எடுத்தேன்னா கதையா மட்டும் இருக்காது. மந்திரா வந்தா கைகை மனசை கலைச்சிட்டு போயிட்டா அப்படின்னு ஒரு சாப்டர் இருந்ததுதான் இது என்ன வித்யா இருக்கு சொல்லுங்க? நாலேஜே இல்லை. ஆனா அதுல ஒரு வித்யா இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல சாஸ்திரார்த்தம் இருக்கும். இத பெரியோர்கள் சொல்லும் போது ஷடாங்கம் 6 அங்கங்களோடு கூடிய வேதத்துக்கு ராமாயணத்துல என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்லாம் எடுக்கிறார். இந்த வித்தைக்கு அப்பேற்பட்ட பெருமை. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி வித்தைங்கிறது எங்க இருக்குன்னு. அதாவது அயோத்தியா காண்டத்துல ஒரு கட்டம். பரதன் சொல்றான் ராமர் கிட்ட, அண்ணா நீ அயோத்தியாவுக்கு வரணும். அப்ப ராமர் கேட்கிறார், என்னடா யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம் ஹியர் பரத்,
நீ இத்தனை நாளைக்கு அயோத்தியால இருந்திருக்க வேண்டாமா? கஷ்டித் சர்க்கம்னு பேர். அந்த சர்க்கத்துக்கே பேர் என்னன்னா, நீ வந்து ரூல் இப்படி பண்ணிட்டு இருக்கியா, அப்படி பண்ணிட்டு இருக்கியா, நிறைய கேள்வி, ஒரு வாலி ஆஃப் questions will be posed to பரதா. நீ இப்படி ரூல் பண்றியா, அப்படி ரூல் பண்றியா, எவ்வளவு அந்த சர்க்கத்தை நீங்க எல்லாம் போய் படிக்கணும். கஷ்டித் சர்க்கம்னு பேர். பியூட்டிஃபுல் சர்க்கம். இஃப் ஐ எம் ரைட் 100 101 அந்த சர்க்கம். அந்த சர்க்கத்துல ராமர் கேப்பர், நீ எப்படி வரி வசூலிக்கிற, இதெல்லாம் கொஸ்டின்லாம் வரும். அப்படியே எக்கனாமிக்ஸை பத்தி வரும். நீ ரொம்ப பீப்புளை ட்ரபிள் பண்றியா, வாங்கின டாக்ஸுக்கு திருப்பி பெனிஃபிட்ஸ் கொடுக்கறியா, நீ நாஸ்திகர்களுடைய விசாரத்தை ரொம்ப கலந்துரையாடுறியா, இந்த கேள்வி வரும். அதுல ரொம்ப நாஸ்திகால வச்சு ராஜ்யம் பண்றியான்னு கேட்பார். நாஸ்திகால் ராஜ்யத்துல இருந்தாலே தப்புங்கிறான். எப்படி இருக்கு பாருங்க. அதனால இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுட்டே வர்றாரு. எவ்வளவு பியூட்டிஃபுல் சர்க்கம் அது. அந்த சர்க்கம் முடிச்ச உடனே பரதன் சொல்றான், அண்ணா இந்த கொஸ்டின்லாம் நீ தப்பா என்கிட்ட கேள்வி கேட்கிற. ராமர் கேட்டார், நான் என்னப்பா தப்பா கேட்டுட்டேன்? நான் ராஜாவே கிடையாதே அண்ணா. ஏண்டா உங்க அம்மா மெனக்கெட்டு எத்தனோ பேர் உயிரை வாங்கி இல்ல ராஜ்யத்தை உனக்கு வாங்கியிருக்கா, நீ ஆளலேன்னு சொல்லிட்டா இல்லைன்னா தட் ராஜ்யம் இஸ் ஒன்லி மென்ட் ஃபார் யூனுட்டர். ஓ ராஜ்யம் இஸ் ஒன்லி மென்ட் ஃபார் மீனா. அப்பா என்ன ஆனார்னு கேட்கும்போது அப்ப பரதன் ஓன்னு அழறான், அப்பா போயிட்டாருன்னா. ராமர் துடிச்சு துடிச்சு அழறார், உருண்டு பிறண்டு அழறார். ஐயோ எங்க அப்பா பக்கத்துல நான் இல்லாம போயிட்டேனே, எங்க அப்பாவுடைய மரணத்துக்கு நான் ஒரு விதத்தில் காரணமாயிட்டேனே. அப்பா என்கிட்ட எவ்வளவு ஆசையா இருந்தார், உயிரையே வச்சிருந்தார். அந்த அப்பா உயிர் விடக்கூடிய தருவாய், ஆத்மா சரீரத்தை விடக்கூடிய தருவாயில நான் பக்கத்துல இல்லாம போயிட்டேனே பரதா. எங்க அப்பாக்கு நான் அந்திம சம்ஸ்காரம் அந்தியேஷ்டி கூட பண்ண முடியாதவனா நான் போயிட்டேனே அழறார். அப்ப சீதா பிராட்டி சொன்ன, இதை பாருங்க, வாட் ஹஸ் ஹேப்பன்ட் ஹஸ் ஹேப்பன்ட். சீதாலாம் ரொம்ப பிராக்டிக்கல். இப்போ ஃபர்ஸ்ட் அடுத்தது பிண்ட பிரதானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே, பிண்ட பிரதானம் பண்றதுக்கு கூட அங்க அன்னம் இல்லை. அப்ப என்ன பண்றாரு, இங்குதி பலம் பதரி பலத்துல இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய சதையை வச்சுண்டு ஒரு உருண்டை எல்லாம் பண்ணி விடுறா. அப்போ அந்த பிண்ட பிரதானம் பண்றதுக்கு மந்தாகினி நதிக்கரைக்கு புறப்பட்டு போனோம். அப்போ ஒரு விசாரம் பண்றா. அப்ப ராமர் என்ன சொல்றார், சீதை முன்னாடி நடக்கணும், இளையவர்கள் பரதன் இலக்குவன் சத்ருக்னன் அடுத்தபடியா நடக்கணும், கடைசியில நான் நடக்கணும். இதுதான் ராமாயண ஸ்லோகம். இவ்வளவுதான். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றார் கோவிந்தராஜர். ஏன்னா பிண்ட பிரதானம் பண்ண போகும்போது முதல்ல ஸ்திரீ தான் நடக்கணுமா, ஸ்திரீக்கு அப்புறம் இளையவர்கள் நடக்கணுமா, அப்புறம் கர்த்தா பின்னாடி நடக்கணுமா. அப்படின்னா பாருங்க, ஒரு கிளம்பி போறான்னு சொல்ற அந்த ஸ்லோகத்துல கூட ஒரு தர்மம் இருக்கே. அப்படின்னா தொட்ட இடத்துல எல்லாம் ஞானம். ராமாயணத்துல வித்யா சர்வாபி, முதல் ரகசியம் வித்யா சர்வாபி, எல்லா இடத்துலயும் வித்தை. இது எந்தெந்த இடத்துல கண்டுபிடிக்கலாம்? முதல்ல ஜோதிஷ்ய சாஸ்திரம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போட்டு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கே ஜோதிஷ்ய சாஸ்திரம் தான். நாங்க வந்து இப்போ இந்த சேனல்ல எல்லாம் நாங்க ராமாயணம் பேசுற வீடியோ போடுவா, 1000 பேர் பாப்பா. அன்னைக்கு ராசி பலன் சொல்லுவா, 1 கோடி பேர் பாப்பா. எல்லாருக்கும் ராசியில தான். நானே பேசாம ஜோதிஷ்ய சாஸ்திரம் எங்க ஆச்சாரியங்கிட்ட போய் கத்துன்ட்டோ ஜோதிஷியா மாறிட்டா அதுக்கு இன்னும் ஆட்கள் வருவா போல இருக்கு. அதனால ஜோதிஷ்ய சாஸ்திரம்ங்கிறது people want to know about their future, but you have to vote for your future also. அது ஞாபகம் வச்சுங்க. அதனால இந்த இடத்துல சொல்றார் ஃபியூச்சர் எப்படி இருக்கும், அதுலதான் ஸ்லோகம். ததஸ்சத்வாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ நக்ஷத்ரே அதிதி தெய்வத்தே ஸ்வோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு கிரஹேஷு கர்க்கடே லக்னே வாக்பதாவிந்துனா சஹ प्रोद्यमाने जगन्नाथं सर्वलोक नमस्कृतं ततश्चद्वादशे मासे. 12 மாதங்கள் கழிந்து பிறகு, ஆஃப்டர் 12 months. ஒரு பெரிய ப்ராப்ளம். ஆஃப்டர் 12 months, ஆஃப்டர் வாட் 12 months? பிரம்மசூத்திரத்திலே முதல் சூத்திரம் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படிங்கிறது முதல் சூத்திரம். இந்த அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசான் வரும்போது பிறகு பிரம்ம விசாரம் பண்ணு.
இப்ப பிறகுனா எதற்கு பிறகு? எதற்கு பிறகு பிரம்ம ஜிக்யாசா? கர்ம விசாரம் பண்ண பிறகு ஞான விசாரத்துக்கு வா, கர்ம காண்டத்துக்கு அப்புறம் ஞான விசாரத்துக்கு வா. ரெண்டும் சேர்ந்து ஒரு சாஸ்திரம்னு விட்டார் ராமானுஜர். சங்கரர் அதுல சின்ன ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், இல்ல ஒரே சாஸ்திரம் இல்லைன்னு விட்டார். ஆனா ராமானுஜர் ஏக சாஸ்திரம், கர்ம காண்டமும் ஞான காண்டமும் சேர்ந்தே ஒரு சாஸ்திரம். அதாதோ பிரம்ம ஜிக்யாசா. 12 மாதங்களுக்கு பிறகு பிறந்தார்னு வருது ராமாயணத்துல. அப்படின்னா 12 மாதங்கள்ல எண்ணிலேருந்து பிரெக்னென்ட் ஆனாலோ அன்னிலேருந்து 12 மாசம்னு விட்டார். அது பெரிய ப்ராப்ளம் வரும். பிரெக்னன்சிலேருந்து 12 monthsனா 4 trimesters ஆயிடும். கமலா செல்வராஜ்லாம் இல்லைன்றுவா. எப்படி சார் 12 மாசம் எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, பிரெக்னன்சிலேருந்து 12 months இல்லை, ஃபாதர்லி கன்செப்ஷன் பிளஸ் மதர்லி கன்செப்ஷன்லேருந்து 12 months. அப்படின்னா என்னன்னா, அம்மாவின் கர்ப்பத்துல போகக்கூடிய இந்த ஸ்பெர்ம் ஆனது ஃபெர்டிலைஸ் பண்ணும்போது அது 9 மாசம். அதுக்கு முன்னாடி தந்தையின் பையில இருப்பது 3 மாசம். It stays as a fully mature sperm inside the father for 3 months and then fertilizes. So 3 + 9 is 12. ததஸ்ச துவாதசே மாசே. எந்த மாசம்? சைத்ரே, சித்திர மாசம். எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. நீங்க முதல் நாள் நவமி கேதிதௌ, நவமி திதி. ஆனா என்னன்னா, இன்னைக்கு எதேச்சியா புனர்வசு இல்லை, ஆஸ்லேஷா வந்துடுத்து, புஷ்யம் வந்து ஆஸ்லேஷா வந்துடுத்து. ஆனா ராமருக்கு பொதுவா நம்ம திதி பாக்குறது தான் வழக்கம், நட்சத்திரம் பாக்குறதுன்னு வச்சுக்கிறது இல்லை. கிருஷ்ணாவதாரத்துல தான் இந்த குழப்பம் எல்லாம். வீட்டுக்கு வீடு ஒரு நாள் கிருஷ்ண ஜெயந்தி பண்ணிட்டு இருப்பா. இது வந்துடுத்தா, அது வந்துட்டா. பாவம் அவர் என்னன்னா சாப்பிட்றவர் வேற. ராமர்லாம் ரொம்ப வந்து டயட், அதனால அவர் வெறும் நீர்மோர் பானகம் போறோம். கிருஷ்ணருக்கு என்ன 4 நாள் கொண்டாடினாலும் 4 நாள் அவர் உட்காந்து பட்சணம் சாப்பிட்டு இருப்பார். அதனால நவமி கேதிதௌ, திதி வந்து நவமி. நக்ஷத்ரே அதிதி தெய்வத்தே, அதிதி தேவி ஆளக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னா புனர்வசுன்னு அர்த்தம். நக்ஷத்ரே அதிதி தெய்வத்தே. ஸ்வோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு, ஸ்வோச்ச சம்ஸ்தம் உயர்ந்து இருக்கக்கூடிய அந்த 5 கிரகங்கள் உச்சனா இருக்கு. கிரகேஷு கர்க்கடே லக்னே. பொதுவா ஜாதகத்துல லக்னத்திலேந்து எண்றது ஒரு வழக்கம் உண்டு. லக்னாதிபதினு ஒருத்தர் இருப்பார், லக்னத்திலேந்து எண்ணணும். ஏதாவது 1-2 விஷயம் நான் ஜோதிஷ சாஸ்திரத்தை பத்தி சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, இது எங்கேயோ வீடியோல போய் அடுத்த நாள் எனக்கு ஜாதகத்தையும் அனுப்பிச்சிருவா. நீங்க ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க சார். கிரகேஷு கர்க்கடே லக்னே வாக்பதா வித்துனாசகா. ஒரே வீட்டுல வாக்பதி இந்துபதி. இந்துன்னு சொன்னா சந்திரன், வாக்பதினா பிரகஸ்பதி. பிரகஸ்பதியும் சந்திரனும் ஒரே வீடுல இருக்கா. இது கொஞ்சம் இருந்துட்டுனா கொஞ்சம் ஜாதகம் பார்க்கக்கூடியவா விசாரம் பண்ணுவா. ஏன்னா அதுல 12ஆம் இடம் 2வது இடம் பார்த்துட்டு அது காலியா இருக்கான்னு பார்த்து கேமத்ரும யோகம் இருக்கான்னு பார்க்கணும். கேமத்ரும யோகம்லாம் இருந்தா there is chances for the man and the woman to be separated in their life. ஆனா ராமருக்கு ஒரு மயிரழல அந்த கேமத்ரும யோகத்திலேருந்து தப்பிச்சார். அதனால தான் பிரிதலுங்கிறது பர்மனண்டா இல்லாம போனாலும் அப்பப்பப்ப பிரிஞ்சுட்டே இருப்பா. காட்டுல ஒரு பிரிதல், கர்ப்பவதியான பிறகு பிரிதல், இதெல்லாம் நடக்கும். கிரகேஷு கர்க்கடே லக்னே வாக்பதா விந்துனா சஹா புரோத்யமானே ஜகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம். சர்வலோகேஸ்வரன் புரோத்யமானே ஜகநாதம், ஜகநாதனாய் இருந்தவன் பிறந்தான். அப்படின்னா ராமர் பிறந்தார். பொதுவா கதையில எல்லாம் நம்ம படிக்கிற நாவல் எல்லாம் எப்படி இருக்கும்? பொன்னியின் செல்வன் பிறந்தார், அவ்வளவுதான் சொல்லுவா. அவர் எந்த நட்சத்திரம்? அவரு சதயம்னு வச்சுங்கோ. ஆனா அவர் எந்த நட்சத்திரம், ஜாதகத்துல வந்து இந்த இடத்துல யார் இருந்தா, இதெல்லாம் சொல்லவே மாட்டா. ராமாயணம்ங்கிறது அவ்வளவு டீட்டெயில். ராமருடைய ஜாதகத்தை சொல்லி முடிக்கிறார். இன்னொரு இடத்துல ஜோதிஷ சாஸ்திரம், அவஷ்டப்தம் ச மேராம நக்ஷத்திரம் தாருணைர் கிரகைஹி ஆவேதயந்தி தெய்வஜ்ஞாவஹ சூரிய அங்காரகராகுபிகின்னு ஒரு இடம். ராமருக்கு கல்யாணம் ஆகும்போது கிட்டத்தட்ட 11.75 அந்த வயசு. தம்பிகளுக்கும் அதே வயசு. கல்யாணம் ஆகி 12 வருஷம் ராமரும் லக்ஷ்மணாலும் அயோத்தியால இருந்தா. அப்படின்னா he was completing 24 and he was entering 25. On the contrary, Bharata and Shatrughna were housed in KKM, Afghanistan. ராமருக்கு பட்டாபிஷேகம்னு தீர்மானம் பண்ண உடனே ஒரு அப்பா என்ன நினைப்பார்? அந்த குழந்தையும் இருக்கணும்,
ஃபாரின்ல இருக்கக்கூடிய குழந்தையும் எப்படியாவது துபாய் வழியா வராம, ஏன்னா அங்க ஒரே வெள்ளமா இருக்கு, துபாய் வழியா வராம வேற ஏதாவது ஒரு பிளைட்டை பிடிச்சிட்டாவது வந்து நம்ம குழந்தையோட பட்டாபிஷேகத்துல கலந்துக்கணும்னு அப்பா நினைப்பார். ராமரை கூட்டு சொல்றாரு உனக்கு பட்டாபிஷேகம்ங்கிறார். ராமர் வந்து ஓகேப்பா டன் அப்படின்ட்டு ரொம்ப அவர் எக்ஸைட்டடே ஆல. தசரத சக்கரவர்த்தி இப்படி சொன்ன உடனே ராமர் கேட்கிறார், அப்பா ஏன் பரதன் வர வரைக்கும் விசாரம் வெயிட் பண்ண கூடாதா அப்படின்னு நினைச்சும் போது, அவஷ்டப்தம் ச மேராம நக்ஷத்திரம் தாருணைர் கிரகைஹி ஆவேதயந்தி தெய்வஜ்ஞாஹ சூரிய அங்காரக ராகுபிஹி. இல்ல ராமா, என்னுடைய ஜாதகத்தை தெய்வஜ்ஞாஹ அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்றா. என்ன டிஸ்கஸ் பண்றா? சூரிய அங்காரக ராகுபிஹி, என்னோட ஜாதகப்படி சூரியன் அங்காரகன் ராகு நேர்கோட்டுல வரா. நேர்கோட்டுல வந்தா ஆளக்கூடிய ராஜாவுக்கு மரணம். அதனால நீ வா. இப்போ என்ன ஒரு பியூட்டி பாருங்க, எப்பவுமே நல்ல டீச்சர் யார் தெரியுமோ? நல்லா கத்தும் கொடுக்கணும், ஹோம்ஒர்க்கும் கொடுக்கணும் இல்லையா? அதான் ஒரு டீச்சர். எல்லாத்தையுமே கிளாஸ்லயே பண்ணிட்டா, எல்லா ஆன்சரையும் கொடுத்துட்டான்னு வச்சுங்க, அப்ப ஸ்டூடெண்ட்க்கு வேலையே இருக்காது. ராமர் எந்த நட்சத்திரம்? ஒரு 6.5 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், புனர்வசு. புனர்வசு நட்சத்திரத்தை ஆளக்கூடிய தேவதை யாரு? அதிதி. வெரி குட். தசரதருடைய ஜாதகப்படி தசரதர் சொல்றார் சூரிய அங்காரக ராகுபிகின்னு ஒரே நேர்கோட்டில் வருவான். தசரதர் எந்த நட்சத்திரம் சொல்லல, ஏன்னா அது ஹோம்ஒர்க்கா விட்டுட்டார். பிள்ளைக்கு புனர்வசு, அப்பாவுக்கு 3 கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வருது அப்படின்னு சொன்னா, ஒருவேளை தசரதருடைய நட்சத்திரம் ரேவதியா இருந்திருக்கும் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு ஹோம் அசைன்மெண்ட்டா வச்சு நீங்க ஜோதிஷ சாஸ்திரத்துல நிபுணாள்னா செல்வி, அப்புறம் வேற யார் இருக்காரு, ஹரிகேஷன் அல்லூர் மாமா, யார்கிட்ட போய் கேட்டுக்குங்க. சூரிய அங்காரக ராகுபிஹி அப்படின்னா ஜோதிஷ சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அது அப்படியே எடுக்கிறார் வால்மீகி. இன்னொரு இடத்துல பாருங்க, ஜட்டாயு அவனுடைய சிறகுகளை அறுத்து விடுகின்றான், வெட்டி விடுகின்றான் ராவணன். அந்த பாவம் அந்த கழுகு கீழே இருக்கு. அப்ப ராமர் வரும்போது அது சொல்றது, ராமா சீதையை கடத்தி செல்லக்கூடிய தருவாய் விந்த முகூர்த்தம். விந்த முகூர்த்தத்துல கடத்தப்பட்ட ஒரு விஷயம் மறுபடியும் யாரு சொந்தக்காரனோ அவரை நோக்கி வரும். சீதை உன்னிடத்தில் வந்து சேருவோ, கவலைப்படாதே அப்படின்னா முகூர்த்தம் வச்சு சொல்றது ஒரு வழக்கம் உண்டு. பாகவதத்துல திதி தேவிய ஒருத்தர் முகூர்த்தம் சொல்லி மிரட்டுறார், வேண்டாம் இப்ப குழந்தைய பெத்துக்காதேன்னு. யாரு? வெரி குட், கஷ்யப்பர் சொல்றார் பாகவதத்துல, வேண்டாமா இப்ப பிறக்கக்கூடிய பிள்ளை எல்லாம் ஆன்டி சோசியல் எலிமெண்டா போயிடும், அதனால வேண்டாம் அப்படின்னு தைரியமா அந்த காலத்துல சொல்றார். இப்படி ஜோதிஷ சாஸ்திரம். இன்னொன்னு ஜோதிஷம்னு சொன்னா இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஜாதகத்தை கொடுத்த உடனே பாக்குறேன், உடனே வெளியில வந்து 501 ரூபா கட்டுங்கோ நான் உடனே பார்த்து தரேன்னு சொன்னா அது ஜோதிஷ சாஸ்திரத்துக்கு விருத்தம். ஏன்னா ஜோதிஷ சாஸ்திரப்படி எப்படின்னா, யாரு ஜோதிஷ சாஸ்திரத்தை ரொம்ப படிச்சிருக்காரோ அவர் நிமித்தங்கள் பார்க்கணும். He has to see the auspicious omens and the inauspicious omens. இப்ப நீங்க என்கிட்ட ஜாதகம் கொடுக்குறேன், நான் தான் ஜோதிஷம் பார்க்கக்கூடியவன் இல்லை, சும்மா சொல்றேன். நீங்க கொடுக்குறேன்னு வச்சுங்க, நான் பார்க்கணும்னா நான் உடனே பார்ப்பேன் சுத்தி சயின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு. இப்ப யாரோ ஜாதகம் கொடுக்கும்போது நான் பார்க்கணும்னு நினைக்கும் போது யாரோ எங்க காலத்துல வந்து சொல்ற, ஐயோ அரிசி ஆயிடுத்து போய் இன்னைக்கு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா பார்க்க கூடாதுன்னு அர்த்தம். ஏன்னா அது ஆயிடுத்து, வரல, முடியாது, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்டா அது சுப நிமித்தங்கள் இல்லை. அந்த மாதிரி இந்த நிமித்தங்கள் பார்க்கணும். ராமாயணத்துல ராமருக்கு, லக்ஷ்மணனுக்கு, பரதனுக்கு, சத்ருக்னனுக்கு கல்யாணமான பிறகு மிதிலா தேசத்திலிருந்து புறப்பட்டு அயோத்தியா போயின்றிருக்கா. கச்சந்தம் தூ நரவ்யாக்ரம் சர்ஷிஷி சங்கம் சராகவம் கோராஸ்து பக்ஷிணோ வாச்சோ வியாஹரந்தி சமம் ததஹ பௌமாశ్చైవ மிருகாः சர்வே கச்சந்தி ஸ்ம பிரதக்ஷிணம் தான் திருஷ்ட்வா ராஜசார்தூலோ வசிஷ்டம் பர்யப்ருச்சத அசௌமியாः பக்ஷிணோ கோரா மிருகாశ్చాபி பிரதக்ஷிணாः கிமிதம் ஹிருதயோத்கம்பி மனோமம விஷீததி அப்படின்னு ஸ்லோகம். கிளம்பும் போது மானெல்லாம் ஒரு பக்கம் ஓடுறதாம்,
காத்து ஒரு பக்கம் அடிக்கிறதா, பட்சிகள் குயின்னு ஒரு பக்கம் அப்படியே ஒரு கூட்டமா பறக்கிறதா. இத பார்த்த உடனே தசரதர் பயந்தார். அவர் சொன்னார், ஐயோ இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, என்ன நடக்க போறதோ வசிஷ்டரே, புரியலையே, நிமித்தங்கள் நன்னா இல்லையேன்னு சொன்ன போது வசிஷ்டர் சொன்னாராம், கவலைப்படாதே, நிமித்தங்கள் கொஞ்சம் சரியா இல்ல, ஆனால் அந்த நிமித்தங்கள் படி நான் கத்துண்ட வரைக்கும் என்ன இடையூறு வருதோ அது கொஞ்ச நாளில போயிடும், வந்த வேகத்திலே போயிடும், கவலைப்படாதேன்னு சொன்னாராம். அப்படின்னா நிமித்தங்களுக்கு அடங்கிய, அதாவது நிமித்தங்கள் ஜோதிஷ சாஸ்திரத்துக்கு அடங்கிய விஷயத்தை கூட ராமாயணம் சொல்றது. அப்படின்னா ஜோதிஷம் அடக்கம். அடுத்தது தசரதர் எந்த, இப்ப நம்ம அபிவாதையை சொல்றோம் இல்லையா, அபிவாதே பிரவரத்தை சொல்லி, கோத்திரத்தை சொல்லி, அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுவோம், என்னது, வெரி குட், சூத்திரத்தையும் சொல்லணும். சூத்திரத்தை சொல்லணும், வேதத்தை சொல்லணும், பிரவரத்தை சொல்லணும். இப்போ அதுல கிளியரா வரும், யஜுஷாகாத்தியாயி, சாமவேதாத்தியாயி, சாமசாகாத்தியாயி, இந்த மாதிரி சொல்லணும். இப்ப தசரதர் எந்த வேதம் அதுவே நமக்கு தெரியாது. தசரதர் எந்த இடத்துலயும் அபிவாதையவே பண்ணல. அவர் ஏதாவது அபிவாதையை பண்ணியிருந்தா சொல்லியிருக்கலாம். தசரத சக்கரவர்த்தி ராமன் பிறக்க வேண்டும், புத்திரபாகியம் வேண்டும் என்பதற்காக அஸ்வமேதமும் செய்தார், புத்திரகாமேஷ்டியும் செய்தார். அவர் எவ்வளவு செங்கல் வச்சு அந்த யாகவேதிகை அமைச்சாருங்கிறத வச்சு வியாக்கியாத்தா சொன்னார், இவர் சுக்ல யஜுர்வேதி. அந்த செங்கலை வச்சு சொல்ல முடியும் இவர் எந்த வேதத்தை சேர்ந்தவர் அப்படின்னா. அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. வேதமே உருவம் எடுத்து வந்ததுதான் ஸ்ரீமத் ராமாயணம். அந்த வேதமே வடிவெடுத்து வந்த ராமாயணத்துல வேதபரமா விஷயம் ஏதாவது இருக்கான்னு கேட்டா, சீதையானவள் ஸ்ரீமத் ராமாயணத்தில் உத்தரகாண்டத்தில் கர்ப்பவதியான பிறகு அவளை கொண்டு ராமர் வால்மீகி ஆசிரமத்துக்கிட்ட விட சொன்னார். தமசா நதிக்கரை கிட்ட. கங்கை தமசை எல்லாம் ட்ரிபியூட்டரிஸ் தான். அப்ப சீதா பிராட்டியை கொண்டு விட்ட உடனே சீதா பிராட்டி நிறைய கேள்வி கேட்கறா, அழறா, இதெல்லாம் ஆன உடனே வால்மீகி ஆசிரமத்துக்கு போயிடுறா. வால்மீகி வந்து கூட்டுன்னு போயிடுறார். ஆனா இதுல ஒரு சூக்ஷ்மம் பாருங்க, எவ்வளவோ நல்ல ரிஷிகள் இருக்கா இல்லையா, அது என்ன வால்மீகி கிட்ட தான் போனோம். என்ன வால்மீகி என்ன பெரிய லேபர் வார்டு ஏதாவது வச்சிருக்காரா, இல்ல பக்கத்துலயே ஏதாவது ஆப்ஸ்டட்ரிஷியன் வச்சிருக்காரா, இல்லாட்டா சோனோகிராஃபி பண்றதுக்கோ 5D பண்றதுக்கோ ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்காரு. அவருடைய ஆசிரமத்துக்கு எதுக்கு போனோம், ஏதோ ரிஷி ஆசிரமத்துக்கு போலாம். இந்த வால்மீகிங்கிறவர் ரொம்ப யூனிக். அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே ஒழுங்கா படிச்சவர். இல்லைன்னா அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டே படிக்கல, ஸ்கூலுக்கே போல. அவர் டெக்காய்டா இருந்தார், ராபரா இருந்தார். அவர் திரும்பி ஒரு மகரிஷி ஆனார். ஆனா அது ஆனது ஒரு சரித்திரம். நாரதர் வந்து திருத்தினார்னு ஒரு இடம் சொல்றது, இன்னொருத்தர் வந்து சப்தரிஷிகள் வந்து திருத்தினார்னு சொன்னா. அப்ப தியானம் செய்து கொண்டிருந்தார், தியானத்தில் ஈடுபட்டவராய் இருந்தார் இந்த ரிஷி. அவர் எந்த அளவுக்கு என்கிராஸ்டா இருந்துட்டார்னா, நம்ம கேட்ட சரித்திரத்திலேயே ரொம்ப பியூட்டிஃபுல் சரித்திரம் இவருதான். இவர் மேல ஒரு கரையான் புற்றே வந்து விட்டது. இந்த கரையான் புற்றுக்கு வல்மீகம்னு பேர். வல்மீகத்தின் உள்ளே தவம் தியானம் செய்து கொண்டிருந்தார் இந்த ரிஷி. ரொம்ப மனமகிழ்ந்த பிரம்மா கமண்டலு ஜலத்தை எடுத்து இவர் மீது தெளிக்க, அந்த புற்றின் மீது தெளிக்க, புற்றும் பொடப்படப்படப்படான்னு பொலிஞ்சு கீழே விழ, அந்த புற்றிலிருந்து வெளிப்பட்டவராய் தேஜஸ் கீர்த்தியோடு கூடியவராய் வால்மீகி, வல்மீகத்திலிருந்து தோன்றியபடியால் வால்மீகிங்கிற பேரோட வெளியில வந்தார். இந்த வல்மீகம்ங்கிறது தேசிகன் 4-5 இடங்கள்ல பாதுகா சாஸ்திரத்துல எடுக்கிறார். வல்மீகம்னா என்னன்னா, வசுதா ஸ்ரோத்ர ஜன்மா. வசுனா செல்வம்னு அர்த்தம். வசுதானா அந்த செல்வத்தை கொடுப்பவள். கோல்டு எங்கன்னு கிடைக்கும்? ஜாயல் லுக்காஸ்ல கிடைக்கும் சார். உஸ்மான் ரோடுக்கு போனேன்னா வெறும் கோல்டு கடை தான். ஹையஸ்ட் வேல்யூடு ரோடு இன் தி வேர்ல்ட் இஸ் உஸ்மான் ரோட். ரெண்டா பக்கமும் நகை கடை. கோல்டு ஓகே, அந்த கோல்ட் ஸ்மித் பண்றார். அந்த கோல்டு எங்கன்னு கிடைக்கிறது? பூமி. வெள்ளி பெங்களூர்ல எங்களுக்கு தண்ணி கிடைச்சதுன்னா பூமி கிடைச்சுடுத்துன்னு வச்சுக்கோங்க, அது பூமியிலேருந்து வரும். தண்ணியும் பூமி. மிடில் ஈஸ்ட்ல ஆயில் பூமி, எல்லாமே பூமி தான் பாருங்க.
அப்போ இப்பேற்பட்ட வரிசையா இருக்கக்கூடிய செல்வங்களை வசுவை கொடுப்பவள் பூமி வசுதா. இந்த வசுதா என்கின்ற பூமியில் வாழக்கூடிய அத்துணை பேரும் நாம் ஒரு குடும்பம். அதனால்தான் சொல்றோம் வசுதைவ குடும்பகம். வசுதா ஏவ குடும்பகம், வசுதைவ குடும்பகம். அப்படின்னா பூமியில என்ன எல்லாம் கிடைக்கிறது. இப்ப பூமி தாய்க்கு தெரிய வரணும் வாட் ஆர் அவர் நீட்ஸ், வெதர் வி வாண்ட் கோல்ட், சில்வர், காப்பர், கோல், வாட்டர், ஆயில், என்ன வேணும் தெரிய வரணும். அப்படின்னா முதல்ல அவன் நம்ம சொல்றதை கேட்கணும். கேட்கறதுக்கு காது இருக்கணும், ஸ்ரவணம். பூமாதேவிக்கு செவிஸ்தானத்தில் வள்ளுவர் சொன்னார், செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. பெஸ்ட் ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது என்ன வெல்த் இருக்குன்னு கேட்டா முதல்ல కాదు ఒழுంగా இருக்கு సార్. తెలుగు భాషలో కాదు అంటే అది వేరే అర్థం అవుతుంది. அவர் காதே சரியா கேட்கல, காது காது இல்லையா, காது காது. அதனால செவிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். யோசிச்சு பாருங்களேன், காது மட்டும் நீங்க அப்படியே காதை ஒரு டக்குன்னு கிளிப்பை வச்சு பொத்திக்குங்க. ஒரு வாரம் இருந்து பாருங்க, ராமாயணம் கேட்காம ஸ்தோத்திரம் சொல்லாம நம்ம பேசுறதே நமக்கு கேட்காம கஷ்டம். காதுங்கிறது அவ்வளவு முக்கியம். பூமாதேவிக்கு காது ஸ்தானத்தில் இருப்பதுதான் கரையான் புற்று. பூமாதேவிக்கு காது கரையான் புற்று. கரையான் புற்றுக்கு பேரு வல்மீகம். வல்மீகத்திலிருந்து பிறந்தவர் வால்மீகி. அப்படின்னா வால்மீகி பூமாதேவி காதுலேந்து வந்திருக்காருன்னு சொன்னா பூமாதேவியுடைய பிள்ளைன்னு அர்த்தம். வசுதா ஸ்ரோத்ர ஜன்மா. புத்திரகாமேஷ்டி பட்னி ஜனகரும் சீதா பிராட்டியை கண்டு எடுத்து வளர்த்தது பூமியிலிருந்து. அப்படின்னா பூமிக்கு பெண் சீதை, பூமிக்கு பிள்ளை வால்மீகி. வால்மீகியும் சீதையும் பிரதர் சிஸ்டர். கர்ப்பமான காலத்துல அப்பாவாத்துக்கோ அம்மாவாத்துக்கோ பிரதராத்துக்கோ போவா. அதனால்தான் கொண்டு சீதையை வால்மீகி ஆசிரமத்துக்கிட்ட விட சொன்னார். அச்சா, இப்போ இந்த பூமாதேவிக்கு செவிஸ்தானம் வல்மீகம்ங்கிறது தைத்திரிய பிராமணத்துல வருது. ஊர்ஜ்வம் வா ஏதகும் ரசம் பிருத்திவ்யா உபதீகா உத்வஹந்தி யத்வல்மீகம் யத்வல்மீக வபா சம்பாரோ பவதி ஊர்ஜ்வமேவ ரசம் பிருத்திவ்யா அவருந்தே அதோ ஸ்ரோத்ரமேவ ஸ்ரோத்ரகும் ஏதத் பிருத்திவ்யா யத்வல்மீகா. அப்படின்னு யஜுர்வேதத்துக்கு அடங்கிய, கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கு அடங்கிய தைத்திரிய பிராமணத்துல வல்மீகம்ங்கிற கரையான் புற்று பூமாதேவிக்கு காதுன்னு வருது. அப்படின்னா வேதத்துல சொல்லப்பட்ட விஷயம்தான் ராமாயணத்துல இருக்கு. அப்படின்னா ராமாயணத்துல தொட்ட இடத்துல எல்லாம் வேதம். நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ரகசியத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு. இன்னொரு விஷயத்துக்கு போலாம். வியாக்கரணம். வியாக்கரணம்னு சொன்னா கிராமர். எந்த ஒரு லாங்குவேஜுக்குமே கிராமர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஆனா நம்ம பியூட்டி என்னன்னா, நமக்கு தமிழே இவ்வளவு முறை பேசியிருந்தாலும் இப்ப மைக்ல எல்லாம் பேச விட்டா எங்கேயாவது ஒரு தப்பு வந்துடும். அது அப்படியே பர்ஃபெக்டா நம்ம பேசக்கூடிய என்ன திருவள்ளுவரா இளங்கோவடிகளா ஏதோ எழுதின கவிதையை படிக்கிறதுக்கே நம்ம கஷ்டப்படுறோம். துண்டு சீட்டிலேயே எழுதி வாழ்க்கையை முடிச்சுடுறோம் இல்லையா? நான் மட்டும் என்ன குறைச்சல், இங்க ஒரு லேப்டாப்பை வச்சுன்னு சொல்றேன் இல்லையா? அனந்தராம தீட்சிதர்லாம் அவருக்கு புஸ்தகமே வேண்டாம் ஜம்முன்னு சொல்வார். அதனால்தான் நல்ல வேளை அனந்தராம தீட்சிதருக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் பிறந்தேன். இல்லாட்டா எனக்கு வந்து அவர் காலத்துல இருந்தேன்னா ஒருத்தரும் எந்த கேட்டிருக்கவே மாட்டான். அவ்வளவு கிரேட்னஸ் அவள்லாம். வியாக்கரணம்ங்கிறது கிராமர். எந்த ஒரு லாங்குவேஜ்க்குமே கிராமர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராமரால நம்ம வந்து குழம்பி கூட போயிடுவோம். இப்போ ஐ ஆர் கம்மிங் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். ஆத்துக்கு வரேங்கிற சாப்பத்துக்கு ஐ ஆர் கம்மிங்கிறார். நமக்கு ஒரே டவுட், இப்ப நிறைய பேர் சாப்பிட வராளா, இவர் மட்டும் வராரா? ஏன்னா இவர் மட்டும் வரதா இருந்தா ஐ எம் கம்மிங்னு சொல்லியிருப்பார். நிறைய பேர் வரதா இருந்தா வி ஆர் கம்மிங்னு சொல்லியிருப்பார். இவர் ஐ ஆர் கம்மிங் விட்டார். என்ன ஐ ஆர் கம்மிங்னா அவர் ஏதாவது சொல்ல இன்ஃப்ரா ரெட் வரா ஐ ஆர் இந்த மாதிரி ஏதாவது சொல்ல வேண்டியதான். எதுக்குன்னா கிராமர் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். அது எந்த இடத்துல தெரியறதுன்னா, கிருஷ்ணாவதாரத்துல பெருமாள் வந்து ரொம்ப தெளிவா தான் பரமாத்மான்னு விட்டார். ஆனா உன்னா நான் தான் பெருமாள் சங்கு சக்கரத்தை வேற காமிச்சுண்டு மலையை தூக்கி பிடிச்சு பாம்பு மேல டான்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணிடுவார். ராமாவதாரத்துல பெருமாள் அப்படி இல்லை. நானும் உங்களை போர், உங்களால் நான், உங்களுக்காகவே நான், உங்களில் ஒருவன் நான். எல்லாம் இந்த டைலாக் எல்லாம் அடிச்சு பாருங்க.
என் ஒய்ஃப் காணாம போயிட்டா நானும் ஓன்னு அழறேன். அதுக்கு சுக்ரீவன் சொன்னா, என் ஒய்ஃபும் காணாம போனா நான் அழுதேனா, நீர் எதுக்கு சார் அழறி, ரொம்ப ஓவர் ஆக்டிங் தான் பண்றீர். ஒய்ஃப் காணாம போயிட்டான்னா விடுங்கோ சார், இதுல ராமர் நஹி நஹி சீதா கோ மே நஹி சோட் சக்தா அப்படின்னு அவர் டைலாகா விடுறார். அதனால ராமர் ரொம்ப நார்மல் ஹியூமன் பீங்கா தான் நடிச்சார். சீதை காணாம போனா அழுவர், சீதையை காட்டு காமிச்சோம்னா அவர் அழுவர். பொதுவா எல்லாரும் நம்மளாம் சீதா சப்போர்ட்டர்ஸ் தான். அது ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம் தமிழ்நாட்டிலையும். அதனால சீதா சப்போர்ட்டர்ஸ் தான். ஆனா இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. பல பேர் என்ன சொல்லிடுவா, கர்ப்பவதியா இருந்த சீதையை ராமர் காட்டு காமிச்சது சரியில்லை சார். அது டிபேட்டபிள், அப்புறம் நம்ம அதை பத்தி விசாரம் பண்ணலாம். ஆனா ஒண்ணும், சீதையை காட்டு காமிச்ச உடனே ராமர் மட்டும் என்ன சந்தோஷமாவா இருந்தார்? சீதைக்காவது 2 குழந்தைகளை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. சிங்கிள் மதரா ஒரு ரேஸ் பண்ணா. ஆனா ராமருக்கு அதுவும் இல்லையே. குழந்தை பிறந்திருக்கா இல்லையா ஒண்ணுமே தெரியாதே அவருக்கு. சோகித்து கிடந்தார். ரொம்ப நார்மல் ஹியூமன் பீங்கா தான் இருந்தார். ஆனா ஒரு 2 இடங்கள்ல ராமர் தன்னையும் மீறிக்கொண்டு தான் பரமாத்மான்னு காமிச்சுட்டார். அது பை மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதுல ஒரு இடம் தான் வியாக்கரண ரீதியா அமைஞ்ச இடம். ராமரும் லக்ஷ்மணாலும் சீதையை தேடிண்டு அப்படி மகாராஷ்டிராவெல்லாம் தாண்டி எங்க கர்நாடகாக்குள்ள நுழையிறா. கர்நாடகாங்கிறது ரொம்ப கிரேட் ஸ்டேட். நான் அந்த ஊர், எங்க நல்ல ஸ்டேட் அது. கர்நாடகாக்குள்ள நுழையிறா. கர்நாடகாக்குள்ள நுழையும் போது அப்பதான் ஹனுமத் சமாகமம் ஏற்படுது. அவர்களுடைய லைஃப்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹனுமான அங்கதான் பாக்குறார். ஹனுமான பார்க்கும்போது ஹனுமான் நன்னா ராமரை சேவிச்சு லக்ஷ்மணால சேவிச்சு ஒரு விஷயம் சொல்றார், ஒரு டெஸ்டிமோனியல் கொடுக்கிறார். ஆயதஸ்ச சுவ்ருத்தஸ்ச பாஹவஹ பரிகோபமாஹ சர்வபூஷண பூஷார்ஹ கிமர்த்தம் ந விபூஷிதாஹ ஆயதஸ்ச, என் எதிரே வந்திருக்க கூடிய ராமா அப்படின்னு சொல்லிட்டு ஆயதாஸ்ச சுவ்ருத்தாஸ்ச பாஹவஹான்னு. இந்த ஸ்லோகம் முழுக்க பகுவச்சனம். பகுவச்சனம்னா ஒரே சான்ஸ்கிரிட் கிளாஸா இருக்கே சார், போர் அடிக்காதீங்கன்னா கதைக்குள்ள போயிடும், கவலைப்படாதீங்க. பகுவச்சனமா இருக்கு, எல்லாம் ப்ளூரல், பன்மை. ஆனா சம்ஸ்கிருதத்துல எப்படின்னா சிங்குலர் டுவெல் ப்ளூரல், ஏகவச்சனம் த்விவச்சனம் பகுவச்சனம், ஒருமை இருமை பன்மை. அதனால இவர் 2 கையோடு கூடிய ராமா எதிர்க்க வந்திருக்கேன்னு சொன்னா ஆயதௌஷ்ச சுவ்ருத்தௌஷ்ச பாஹு பரிகோபமௌன்னு வரணும். ஆயதாஷ்ச சுவ்ருத்தாஷ்ச பாஹவஹான்னுட்டார். அப்படின்னா 3க்கும் மேற்பட்ட கைகளோடு கூடிய ராமான்னுட்டார். ராமனும் சுத்தி சுத்தி பாக்குறாரு, 2 தானே இருக்கு. ராமருக்கே தெரியாமல் ஹனுமானுக்கு அவர் சங்கு சக்கரங்களோட காட்சி கொடுத்தார். 4 கை. பல பேர் பத்ராச்சலத்துக்கு போயிட்டு டவுட்டோட வருவா, என்ன சார் 4 கையோட ராமரை நாங்க பார்த்ததே இல்லையே. பத்ராச்சலம் வரைக்கும் போய் 4 கை ராமரை பார்க்க வேண்டாம், பொன்பதர் கூடம் போனாலே 4 கையோட ராமரை பார்த்துள்ளோம். பாஹவஹா பரிகோபமாக அப்படின்னா பாருங்க, அந்த சிங்குலர் டுவெல் ப்ளூரல்ல ப்ளூரல்ல யூஸ் பண்ணதுனால கண்டுபிடிச்சுள்ளான் ஹனுமான், கண்டுபிடிச்சுட்டார் இவர் பெருமாள். அப்படின்னா அந்த கிராமருங்கிறது ராமாயணத்துல எவ்வளவு முக்கியம். அதனால்தான் முதல் ரகசியம் ராமாயணத்துல 18ல வித்யா சர்வாபி, தொட்ட இடத்துல எல்லாம் ஞானம். There is an incessant flow of knowledge that happens at every juncture in the ராமாயணம். தொட்ட இடத்துல எல்லாம் ஞானம் தான். ராமாயணத்தை தொட்டா ஞானம். இந்த ஷாக் அடிக்கணும்னு சொல்றா பாருங்க, அந்த மாதிரி ராமாயணத்தை தொட்டாலே நமக்கு ஞானம் வந்துடும். அப்படி ஒரு உயர்ந்த கிரந்தம். வித்யா சர்வாபி. அதே மாதிரி இன்னொரு இடத்துல எடுக்கிறார். இந்த நிமித்தம்னு சொல்லும் போது இன்னொரு இடம் ரொம்ப அழகா வரும். இது நான் நிறைய உபன்யாசத்திலேயே சொல்லியிருக்கேன், நீங்க கேட்டவா கேட்டிருக்கலாம். பாடி இஸ் an indicator of things that are bound to happen. அவர் பாடி, நம்ம பாடியே சொல்லிடும் என்னென்ன நடக்க போறதுன்னு. எனக்கு கீதா பாஷ்யம் கத்துக் கொடுத்த ஆச்சாரியன் ஸ்ரீவத்சாங்காச்சாரிய சுவாமி ரொம்ப விவரிச்ச ஒரு விஷயம் சொல்வார். சாஸ்திர ரீதியாக அனுஷ்டான பரராக ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோ, இந்த 2 கண்டிஷன் அதுலயே நான் அவுட்.
சாஸ்திர ரீதியா இருக்கணும், அனுஷ்டானபரரா இருக்கணும், கணத்து ஜலம் தான், அப்படி ரொம்ப அப்படியே பர்ஃபெக்டா ஒருத்தர் இருக்கார், ஔபாசனம் பண்ணிட்டு இருக்கார், வைஸ்வதேவம் பண்ணிட்டு இருக்கார், அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கார், ரொம்ப சாஸ்திரப்படி இருக்காருன்னா they will get an indicator that they are going to die. டெத்துக்கு அது வந்துடும். நீ உடனே வந்து சார் சுகர் இருக்கு, ஹைப்பர் டென்ஷன்லாம் சொல்லாதீங்க. சுகரோட 120 வருஷமும் இருக்கலாம். அவர் சொன்னாரே ராமானுஜர் மாதிரி 120 வருஷம் சுகரோட காத்தால எழுந்து ராத்திரி எழுந்த உடனே மெட்ஃபார்மின் போட்டுன்ட்டு ட்ரிபிள் காம்பினேஷன்ல பீக்கு வந்து ஒயிட் சுகர் போடாம அதே அளவுக்கு கருப்பட்டியும் போட்டு வெள்ளத்திலேயே மனோகரம் பிடிச்சு நல்லா அப்படியே இருந்துடலாம். அது இல்லை, சரீரத்தை விட்டு ஆத்மா போக போறதுன்னா எங்க ஆச்சாரியன் ஒரு விஷயம் சொல்வார். குளிச்சுட்டு வந்த உடனே பயந்துராதீங்க, இதெல்லாம் சொன்ன உடனே குளிச்சுட்டு வந்த உடனே அவளே இன்னொத்தரா தெரியவா கண்ணாடியில. இது ஒரு இண்டிகேட்டர்னு சாஸ்திரம் தர்ப்பணம்னு ஒண்ணு யூஸ் பண்றது. கண்ணாடி எதிர்க்க குளிச்சுட்டு வந்து நின்னா இன்னொத்தரா தெரிஞ்சா அப்படின்னா வாத்தியார அரேஞ்ச் பண்ணணும்னு அர்த்தம். வெள்ளி டம்ளர்லாம் வாங்கி வச்சுடணும் கரெக்டா. ஆசை பூதானம் கோதானம்லாம் பண்றதுக்கு பல்கா ஹோல்சேல்ல போய் எள்ளு வாங்கிட்டா. ஏன் எங்க ஆச்சாரியன் சொன்னார் சாஸ்திரப்படி இது உண்டு. அவர் ஒரு நாள் சின்ன வயசுல வீட்டுல அமர்ந்தபடியே சாஸ்திர விசாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அவ அம்மா வந்தாலும் குளிச்சுட்டு கண்ணாடி எதிர்க்க நின்று சொன்னாலும் என்ன சிவச்சாங்கம் இன்னொரு பொம்மநாட்டி தெரியறாடா கண்ணாடியிலன்னு சொன்னாலாம். அதெல்லாம் யாரும் இல்லம்மா, நீ இவ சாஸ்திர விசாரம் பண்ணிருக்கார், பொதக்குன்னு கீழே விழுந்து போயிட்டாலாம். ஒருத்தர் வீட்டுல கண்ணாடி இருக்காது பாருங்க, எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டுற வேண்டியதுதான். என்ன சார் கண்ணாடியை நாங்க பார்க்கவே மாட்டோம் இனிமே. அப்படின்னா பாடி இஸ் an indicator to an extent of how things will happen. அவர் பாடி ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். அப்போ சாஸ்திரம் என்ன சொல்றது, லெஃப்ட் சைடு ஆஃப் த பாடி இஸ் வெரி வெரி ஆஸ்பிஷியஸ் ஃபார் த உமன். ஒரு பெண்ணுக்கு இடதுபுறம், ஆணுக்கு வலதுபுறம் ஆஸ்பிஷியஸ் சொல்றது. நீங்க சிவபெருமானுக்கு ஒரு கோலம் உண்டு, அர்த்தநாரின்னு பேர். அர்த்தநாரீஸ்வரரா இருக்கும் போதும் ஒரு பக்கம் உமையவள், இன்னொரு பக்கம் சிவபெருமான். அப்படிதான் நமக்கு பிரியது. அப்படி லெஃப்ட் ரொம்ப ஆஸ்பிஷியஸ் ஃபார் த உமன், ரைட் ஃபார் த மேன். சுக்ரீவனுடைய பத்னி ருமைய தொலைச்சுட்டு சுக்ரீவன் நிக்கிறான், ராமருடைய பத்னி சீதையை தொலைச்சுட்டு ராமர் நிக்கிறார். ராமரும் சுக்ரீவனும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிண்டா, அவ பத்னிய மீட்டெடுப்போம், மீட்டெடுப்பதில் நாங்கள் எங்களுடைய பார்ட்டி ஃபுல்லா உங்களுக்கு வேலை பார்க்கும் இல்லையா. இதுதான் ஒப்பந்தம் கோயிலேஷன்ல. சீதா கபீந்திர க்ஷணதாச்சரணம் ராஜீவ ஹேமோஜ்வலனோபமானி சுக்ரீவ ராம பிரணய பிரசங்கே வாமானி நேத்ராணி சமம் ஸ்புரந்தி. அதுல ராமரும் சுக்ரீவரும் கைய பிடிச்சுண்டு அக்னிய வலம் வந்தாளாம். இட் வாஸ் a well understood norm that if you have to agree upon certain things you go around one of the elements. பஞ்சபூதங்கள்ல பிரத்யக்ஷமா தெளிவா தெரியக்கூடியது அக்னி. அக்னிய வலம் வருதோ, இப்ப நம்ம கல்யாணங்கள் எல்லாமே அக்னிய வலம் வந்தா அக்னிய சாட்சியா வச்சிருந்தானே சொல்றோம். கிட்டத்தட்ட இப்ப நம்ம ரெஜிஸ்ட்ராரோட பொசிஷன் அக்னி எடுத்துக்கிறாரு, அதனாலதான் அக்னி சாட்சியாக கல்யாணம்னு சொல்றோம். அப்படியே அக்னி தேவத்தை ஸ்வாஹான்னு தன்னுடைய பத்னியோடு சேர்ந்து பாக்குறார். ஸ்வாஹா யாரு? அக்னியுடைய பத்னி அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்குதான் இவ்வளவு நாளை சொன்னேன். ஸ்வாஹாவும் அக்னியும் சாக்ஷாத் பெருமாளும் பிராட்டியே. அவருடைய பத்னி ஸ்வாஹாங்கிறது அக்னியுடைய பத்னி சாக்ஷாத் மகாலட்சுமி. அக்னி நாராயணன். வைஸ்வானராதிகரணத்துல பிரம்மசூத்திரத்தை விசாரம் பண்ணுவா, அக்னிக்கும் அந்தர்யாமியா இருப்பது நாராயணன் தான். அந்த ஸ்வாஹாவா இருப்பது தாயார் தான். ஸ்வா உங்களுக்கு லக்ஷ்மி அஷ்டோத்திரத்திலே வரும், ஸ்வாஹான்னு ஒரு பேர் உண்டு தாயாருக்கு. ஸ்வாஹா, ஸ்வதா எல்லாம் தாயாருக்கு உண்டு அந்த பெயர். அதனால அந்த ஸ்வாஹாவையும் அக்னியும் வலம் வரா ராமரும் சுக்ரீவன் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்போன். இப்ப ஹெல்ப் பண்ணிட்டா என்ன ஆகும்? ராமர் உடனே சுக்ரீவனை பார்த்து சொல்வார், வாலியை போய் போருக்கு கூப்பிடு, எடுத்துரப்பி வந்து போர் எடுத்து ஏர் அடற்பன நடித்தலங்கள் கொட்டி வாய் மடித்தெடுத்துறங்கு தோல் உறங்கு வாலி தின் செவி போய் கூட்டுன் வா. அப்ப வரணும். சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் துவந்த யுத்தம் நடக்கும்.
அப்ப வாலி செத்து போயிடுவான். அப்ப வாலி செத்து போயிட்டா வாலிக்கு அது துஷ்சகுணம். அதனால வாலியோட இடது கண் துடிச்சுது. வாலி இறந்து விட்டால் சுக்ரீவன் ராஜாவாயிடுவான். சுக்ரீவன் ராஜாவாயிட்டா சுக்ரீவனுடைய வானர சைன்யை ராமருடைய பத்னியான சீதையை தேடுவதில் உதவும். தேடினால் ராவணன் இருக்கான்னு தெரிஞ்சு போயிடும். ராவணன் இருப்பது லங்கையிலேன்னு தெரிஞ்சு போயிடும். குரங்குகளை அழைத்துக் கொண்டு ராமர் லங்கைக்கு செல்வார், யுத்தம் செய்வார், ராவணனை வெல்வார். ராவணனுக்கு மரணம், ராவணனுக்கு துஷ்சகுணம். அதனால அவனுக்கு இடது கண் துடிச்சது. ராவணனுக்கு இடது கண் துடிச்சு அவன் போயிட்டான்னு சொன்னா சீதையை மீட்டெடுக்கலாம். சீதைக்கு சந்தோஷம், நல்ல சகுனம். அதனால அவளுக்கு இடது கண் துடிச்சது. ராமரும் சுக்ரீவனும் அக்னிய வலம் வரும்போது ஒரே சமயத்துல வாலிக்கும் இடது கண் துடிச்சது, ராவணனுக்கும் இடது கண் துடிச்சது, சீதைக்கும் இடது கண் துடிச்சது. சீதா கபீந்திர க்ஷணதாச்சரணாம் ராஜீவ ஹேமோஜ்வலனோபமானி சுக்ரீவ ராம பிரணய பிரசங்கே வாமானி நேத்ராணி சமம் ஸ்புரந்தி அப்படின்னு இதுல சகுன சாஸ்திரமும் அடங்கியிருக்கு. அடுத்தது ஸ்வப்ன சாஸ்திரம். ஸ்வப்னம், கனவு. இந்த கனவெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்னு கேட்டா பழைய பஞ்சாங்கத்துல எல்லாம் போட்டிருப்பான். இந்த கனவுக்கு இந்த மாதிரி எல்லாம் கனவு கண்டால் இப்படி, உபன்யாசம் கேட்கிற மாதிரி கனவு கண்டால் எப்படின்னு தெரியல. இல்ல நீங்க உபன்யாசமே ஒரு 6 நாளை கேட்டு கேள்னு வச்சுங்கோ, உபன்யாசம் கேட்கிற மாதிரியே கனவு வந்துருத்துனா எப்படி? அதனால கனவு இதுல ரொம்ப பிரசித்தமான ஒரு கனவு பரதாழ்வான் கண்ட கனவு. பரதன் கேகே தேசத்துல இருக்கும்போது அப்பா நக்னமூர்த்தியாய் எண்ணெய் தரித்தவராய் சாணம் நிறைந்த ஒரு குளத்தில் போய் பைத்தியம் பிடிச்சவராய் குதிக்கிறத பார்த்தான். அப்படின்னா அப்பாவுக்கு அது துஷ்சகுணம். அதனாலதான் அவன் திரும்பி வரத்துக்குள்ள அப்பாவே இல்லை. சீதா பிராட்டிக்கு நல்ல கனவு ஒண்ணு திரிஜட்ட சொன்னான். நீயும் ராமரும் ஹைமசிம்ஹாசனத்துல ஸ்வர்ண சூரியனுடைய கிரணங்களை தொடுவது போல் கனா கண்டேன். அப்ப அதுல ஒரு கனவு இருக்கு. அப்படின்னா பரதன் கண்ட ஒரு கனவு துஷ்சகுணமாய் அமைந்தது. சீதைக்கு திரிஜட்டை கண்ட கனவு சீதைக்கு நல்ல ஒரு விமோசனத்தை கொடுத்தது. அப்படின்னா ஸ்வப்ன சாஸ்திரமும் அடங்கியிருக்கு. வியாக்கரணம் இருக்கு, சீக்ஷா இருக்கு, ஜோதிஷம் இருக்கு, கல்பம் இருக்கு, நிருக்தம் இருக்கு, 4 வேதத்தின் சாரம் இருக்கு. இவ்வளவு நிறைந்திருப்பதால் ராமாயணம்ங்கிறது இஸ் ஜஸ்ட் நாட் another புக். சிவகாமியின் சபதம் போலே, பொன்னியின் செல்வனை போலே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரீடு மட்டும் இல்லை. அதுல ரகசியம் இருக்கு. முதல் ரகசியம் வித்யா சர்வாபி. அடுத்ததுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரகசியம், பாஹ்யத்யஜனம். பாஹ்யத்யஜனம், பாஹ்யனா வேத மார்க்கத்துக்கு விருத்தமா ஒரு மார்க்கம் இருக்குமா? தமிழ்நாட்டில் என்ன சொன்னா கரெக்டா இருக்கும். ஏன் சொல்றாங்க? ஆஸ்திக்யம் நாஸ்திக்யம்னா என்னன்னா, இப்ப நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா ஆஸ்திகான பிலீவர், நாஸ்திகான நான் பிலீவர்னு வந்துருது. ஆனா நம்ம பூர்வர்கள் அப்படி டிஃபைன் பண்ணல ஆஸ்திகாளுங்கிறத. ஆஸ்திகன்னா அஸ்தின்னு சொல்றவன், எது இருக்குன்னு சொல்றவன். அஸ்தினா இருக்கு. எதை அஸ்தின்னு ஒத்துக்கிறவன், எதை இருக்குன்னு சொல்றவன் ஆஸ்திகன். அப்படின்னா வேதம் இருக்குன்னு ஒத்துக்கணும். ஞாபகம் வச்சுங்க, இது 3 கண்டிஷன் உண்டு. இந்த 3 கண்டிஷன் நான் உங்களுக்கு சொல்லிவிடுறேன். ஆஸ்திகனா இருந்தா இந்த 3த்தையும் நீங்க சஃபைஸ் பண்ணாதான் ஆஸ்திகன். இல்லாட்டா டு பி ஆஸ்திகன், ஆஸ்திகா இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னு ஏதாவது போட வேண்டியதுதான். முதல்ல வேதத்தை இருக்குன்னு ஒத்துக்கணும், நம்பணும். ரெண்டாவது வேதத்துக்கு பிரதிபாத்திய தேவதை பரபிரம்மம் ஈஸ்வரன் இருக்கான்னு ஒத்துக்கணும். ரெண்டாவதா அந்த ஈஸ்வரனுக்கு ஒரு தாமம் உண்டு, ஒரு உலகம் உண்டுன்னு ஒத்துக்கணும். ஏன் சார் இது 3 ஏதாவது ஒண்ணு சார் அரை இருந்தா போருமா? 25% அக்ரி பண்ணா போருமா? போறாது. ஏன் இப்ப வேதத்தை ஒத்துக்கிறவா இருந்தாளா? இருந்தா. பூர்வ மீமாம்சகாள்னு பேர். அவள்லாம் வேதத்தை ஒத்துண்டா. ஆனா ஈஸ்வரன் இல்லைன்னுட்டா, சர்வலோகேஸ்வரன் இல்லைன்னுட்டா. வேதத்தை ஒத்துண்டா, வேதத்துக்கு பிரதிபாத்திய தேவதையாக இருக்கக்கூடிய பரமாத்மா இருக்காருன்னு ஒத்துக்கல. அப்ப வேதத்தை ஒத்துண்டா, பரமாத்மா ஒத்துக்கல. இப்போ நம்ம சொல்லக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் ரிலிஜன்ஸ் கடவுள் இருக்கான்னு ஒத்துக்கிறா, ஆனா வேதத்தை ஒத்துக்கிறாளா? இல்ல. அப்படின்னா நம்ம டெபினிஷன் படி ஆஸ்திகாள் இல்ல. நான் சொல்றது டெபினிஷன் உங்களுக்கு புரியுறதா? பெருமாள் இருக்காருன்னு ஒத்துண்டா மட்டும் போறாது, பரமாத்மா இருக்காருன்னு ஒத்துண்டா மட்டும் போற, வேதத்தை ஒத்துக்கணும்.
வேதத்தையும் ஒத்துக்கணும், பரமாத்மாவையும் ஒத்துக்கணும். வேதத்தை ஒத்துண்டு பரமாத்மாவை ஒத்துக்காம போயிட்டா பூர்வ மீமாம்சகாள். காட்னு ஒருத்தர் இருக்கார், பட் we don't believe in Vedas னு சொன்னா most of the in our point of view the western religion followers. ஆனா பல பேர் என்ன சொல்லிடுவாங்க, பெருமாள் இருக்கார், பரமாத்மா இருக்கார், வேதம் இருக்கு, ஆனா நான் தான் பரமாத்மா, ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் சொல்லிடுவா. அதுவும் தப்பு. அப்ப பரமாத்மா எங்க இருக்காருன்னு ஒரு தாமம். இப்போ யாரா பரமபதிச்சான்னு வச்சுக்கோங்க, முன்னெல்லாம் ஹிந்து நியூஸ் பேப்பர் எதுக்கு வாங்குவா தெரியுமா? இப்போ கூட பல பேர் எதுக்கு ஆபிச்சுவரிக்கு தான் வாங்குவா. பார்த்துருக்க ஃபர்ஸ்ட் அது பேப்பர் காத்தால மங்களகரமா அதுல யார் போயிட்டான்னு பாப்பா. யாரு ஆச்சாரியன் திருவடியை அடைந்தார், சிவபக்தாளா இருந்தா கைலாசத்தை அடைந்தார் அப்படின்னா கைலாசம்னு ஒண்ணு இருக்குன்னு ஒத்துக்கிறோமே, வைகுண்டம்னு ஒண்ணு இருக்குன்னு ஒத்துக்கிறோமே. இப்ப ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்லிட்டா எப்படி சொல்றது? எந்த பிராப்தியை அடைந்தார்? அவர் அவரையே அடைந்தார் தான் சொல்ல முடியும். அப்ப தெய்வம்னு ஒண்ணு இருக்கிறத ஒத்துக்கணும். அந்த தெய்வத்துக்கு ஒரு இருப்பிடம், தத் விஷ்ணோஹோ பரமம் பதகும் சதா பஷ்யந்தி சூரையான்னு வேதம் சொல்றதே. அப்போ பகவானை ஒத்துக்கணும், பகவான் இருக்கக்கூடிய தாமத்தை ஒத்துக்கணும், அதுக்கு அது சொல்லக்கூடிய வேதத்தை ஒத்துக்கணும். இது மூணுத்தையும் சஃபைஸ் பண்ணாதான் ஆஸ்திகன். இல்ல ஏதாவது ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாலும் ந அஸ்தி நாஸ்தி, ஏதாவது ஒண்ணுத்த இல்லைன்னு சொல்லிட்டாலும் நாஸ்திகன் அப்படின்னு பேர் வந்துடும். கோபம் வரும்போது கூட நான் அந்த திரைப்படங்கள்லாம் உன்னை நாஸ்தி பண்ணிடுவேன் அப்படின்னா உன் சரீரத்தை விட்டு ஆத்மா போற மாதிரி பண்ணிடுவேன். ரொம்ப விஷயம் தெரிஞ்சவரா இருக்கார், உபன்யாசம் எங்கேயோ கேட்டிருக்காரு. அதனால இதுல நீங்க பாயிண்டா நோட் பண்ணணும். இதெல்லாம் நீங்க போய் எங்கேயாவது டிபேட்ல சொல்லுங்க. 4 பேர் தான் உட்கார்ந்துட்டு சனாதன தர்மத்தை காப்பா வாதம் பண்ணுவான்னு நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தரும் தர்மத்தை ரட்சணம் பண்ணணும். பயப்பட்டுட்டே இருக்காதீங்க. ஐயோ சார் ஏதாவது சொன்னாவா என்ன பண்ணிடுவா, சார் என்ன பண்ணிடுவா. Don't always fear. Voice your opinion somewhere. It is a big cowardice to not even protect your own dharma. ஞாபகம் வச்சுங்கோ, ஆத்துல திருமஞ்சனம் பண்ணிட்டு சாலகிராம திருவாராதனை பண்ணிட்டு கத்தல ஆஹா ஓஹோன்னு தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு மட்டும் இருந்தா மட்டும் போறாது. சம்வே ஆர் தி அதர் சோஷியல் மீடியால எழுதுங்கோ, வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கோ, உங்களுக்கு நல்ல லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இருக்குன்னா ஆர்டிகல்ஸ் எழுதுங்கோ, பிளாக்ஸ் எழுதுங்கோ, 4 பேருக்கு அதை எடுத்து சொல்லுங்க. தர்மத்தை நம்ம ரட்சணம் பண்ணாதான் திரும்பி தர்மம் நம்மள ரட்சணம் பண்ணும். டோன்ட் எக்ஸ்பெக்ட் அ ஒன் வே பாத். நான் தினம் சஹஸ்ரநாமம் சொல்றேன் சார், அது ஓகே, அது உங்க ஆத்ம ஜீவனத்துக்காக நீங்க சொல்லின்னு வரீங்க. தர்ம பிரச்சாரத்துக்கு என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் பிகின் வித் யுவர் ஓன் ஃபேமிலி. உங்க குழந்தைகளுக்கு எழுதுங்கோ, நீ சஹஸ்ரநாமம் கத்துக்கலைன்னா என் சொத்து உனக்கு கிடையாதுன்னு சொல்லிடுங்க. சொல்லுங்க பார்க்கலாம், அதுக்காக கத்துக்கிறதான்னு பார்க்கலாம். அதுலயும் சில பிரகஸ்பதிகள் சொல்லிடுங்க சொத்தே வேண்டான்றோம். பரவாயில்ல, யாருக்காவது கோவிலுக்காக எழுதி வச்சிருங்க. You should make it a point. Don't even cite reasons like, oh, my son is extremely busy. Do not give such reasons. சஹஸ்ரநாமம் சொன்னாதான் நல்லவரா? அது உடனே அடுத்த டிபேட்ல எனக்கு தெரிஞ்சவ 4 பேர் சஹஸ்ரநாமம் தெரியாது ரொம்ப நல்லவாளா இருக்கா. தெரிஞ்சுட்டே நல்லவரா இருக்கட்டும், அப்படி வச்சுங்க. தெரிஞ்சுட்டே நல்லவரா இருக்கட்டும். மேக் இட் அ பாயிண்ட். நான் உங்க ஆத்துக்கு வரணும்னா அப்பா அம்மா எல்லாம் இங்கேருந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் போறா இல்லையா, நீ இந்த தடவை ராமாயணத்தை முழு நவாகம் கேட்கலன்னா நான் உங்க ஆத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிடுங்க. கேட்பா, அந்த விதத்திலேயாவது வரட்டும். டோன்ட் பி வெரி லிபரல். யூ டோன்ட் ஹேவ் டு கெட் அபியூசிவ். கெட்ட வார்த்தையை சொல்லி அடிச்சு கிடிச்சு திருத்த வேண்டாம். இது பண்ணா உண்டு, இல்லாட்டா இல்ல. தெரிஞ்சாதான் தான், இன்னும் ஒரு 10 நாளைக்கு தெரிஞ்சாதான் தான் போடுங்க, என்ன பண்றான்னு பார்க்கலாம். அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்கணும். தர்மத்தை நம்ம கத்துக்கலன்னா இல்ல சார் அவர் ரொம்ப பிஸி இப்படின்னு சொல்றவா படிப்புல சுமாரா இருப்பான். என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன், a smart person will always know how to manage his or her time. Only the loser will always blame it on time. 8 மணி நேரத்தை 6 மணி நேரமா குறைங்க தூக்கத்தை. யார் சொன்னா 8 மணி நேரம் தூங்கணும்னு? 73 வயசுக்கு மோடிஜி என்ன தூங்கிட்டு இருக்காரு 8 மணி நேரம்? கார்த்தாலேந்து ராத்திரி உழைக்கல, ஒரு நாள் லீவ் எடுக்காம. 73 இயர்ஸ்க்கு இந்த 8 வயசு குழந்தைக்கு என்ன வந்துதான்? 73 வயசுக்கு அவர் பண்றாரு. 8 மணி நேரத்தை 4 மணி நேரம் ஆக்குங்க. ஒரு 5 நாள் 4 மணி நேரம் தூங்கிட்டு பாக்கி 4 மணி நேரம் உபன்யாசம் கேட்டா தப்பு இல்ல, அர்த்த விசாரம் பண்ணா தப்பு இல்ல. Don't think I'm being harsh. I have to speak the truth. இந்த இடத்துல உட்காந்து பாட்டு பாடிட்டு ஜோக் அடிச்சுட்டு போறதுக்கு மட்டும் I am not bound for that.
I have chosen to be an Upanyasaka. I don't come in the family of Upanyasakas. I have chosen. If I have chosen, I have to act as per that. I am very clear about it. அதனால தர்ம பிரச்சாரம் நம்ம பண்ணணும். எதுக்கு இது சொல்றேன்? நாஸ்திகங்கிற சப்தத்தை சொல்றதுக்கு நம்மாத்திலேயே நாஸ்திகால் வந்துடக்கூடாது. கொஞ்சம் நீங்க லிபரல் ஆயிட்டேன்னா you will give rise to a whole bunch of wokes in your family. அந்த எண்ணத்தை சொல்றேன். சரி, இப்போ நாஸ்திக புத்திக்கு வரேன். இப்போ என்னன்னா நம்ம தர்மப்படி, சனாதன தர்மப்படி நாஸ்திகனா இருக்கணும்னா கடவுள் இல்லைன்னு சொல்றவன் மட்டும் நாஸ்திகன் இல்லை. நாஸ்திகனா இருக்கிறதுக்கு ஒரு படிப்பு படிக்கணும். அதுக்குதான் இவ்வளவு நாளை சொன்னேன். நாஸ்திகாலா இருக்கிறதுக்கு சில சூத்திரங்கள் படிக்கணும். அதுக்கு ப்ரஹஸ்பதி சூத்திரம்னு பேர். பார்ஹஸ்பத்திய சூத்திரங்கள் படிச்சாதான் நாஸ்திகன் அந்த காலத்துல குவாலிஃபிகேஷனே கிடைக்கும். ஒரு சர்டிபிகேஷன் பேச்சுலர்ஸ் இன் நாஸ்திகம்னு அந்த காலத்து சர்டிபிகேட் கிடைக்கணும். ப்ரஹஸ்பதி சூத்திரங்களை பைஹார்ட் பண்ணின்னு வரணும். ஏன் சார் நம்ம ப்ரஹஸ்பதியா தர்ஸ்டே நாங்க போய் கொண்டக்கடலையை வச்சுட்டு பண்ணிட்டு வருவோமே, அந்த ப்ரஹஸ்பதி அதே ப்ரஹஸ்பதி தான். அதனாலதான் பொதுவா வேடிக்கைக்கு சொல்வா வந்துட்டார் இந்த ப்ரஹஸ்பதி அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் வந்துட்டார் இந்த செவ்வாய்னு சொல்றது இல்ல? ஏன் வந்துட்டார் சனைஸ்வரன் சொல்றது? ஏன் இந்த ப்ரஹஸ்பதினா, ப்ரஹஸ்பதி சின்ன வயசுல ரொம்ப குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்பார். இந்த கேள்வி எல்லாம் அவர் சூத்திரமாவே எழுதி வச்சுட்டார். அந்த சூத்திரங்கள் சின்ன வயசுல ப்ரஹஸ்பதி எழுதி வச்ச சூத்திரத்துக்கு ப்ரஹஸ்பதி சூத்ராணின்னு பேர். அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்புறம் பாவம் அந்த ப்ரஹஸ்பதி திருந்தி வேத மார்க்கத்துக்கு வந்துட்டார். அவர் அப்ப சொன்னார், நான் அதை கூறவில்லை, நான் கூறியதற்கு காரணம் என்னவென்றால் சொன்ன வாத்திரம் கேட்கல, எல்லாம் சொல்லியாச்சு. புக் எல்லாம் பப்ளிஷ் ஆகி 1 மில்லியன் காப்பி வித்துடுத்து. அது நிறைய தமிழ்நாட்டுக்கு வந்துடுத்து அந்த புஸ்தகம்லாம். அந்த ப்ரஹஸ்பதி சூத்திரம் அதுல என்ன சொல்றார் ப்ரஹஸ்பதி? அந்த ப்ரஹஸ்பதி என்ன சொல்றார் பாருங்க. ஒரு ஆணினுடைய ஸ்பெர்ம் இட் ஃபர்டிலைசஸ் an ovum. A fetus is developed. A child is born. ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு என்ன தள்ளெழுத்து? அம்மாவை தெய்வமா பார்க்கணும், அப்பாவை தெய்வமா பார்க்கணும்னு. இதுதான் ஃபர்ஸ்ட் சூத்திரம். A child, a son or daughter is not emotionally, should not be emotionally connected to the parents. நான் ஒன்னொன்னும் சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு பிரத்யட்சமா கலியுகத்துல நடக்கிற மாதிரியே இருக்கும் பாருங்க. அப்பா அம்மா என்ன அவ என்ன கேட்டுட்டா பெத்தா. நான் பூர்வபக்ஷம் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க யாராவது நான் ஏதோ திட்டுறேன்னு நினைக்காதீங்க. அவர் சொன்னதை நான் சொல்றேன். என்ன கேட்டுண்டா அவ பெத்தா. ஒரு அப்பா அம்மா குழந்தை கிட்ட நான் உன்னை பெத்தெடுக்கலான் இருக்கேன் அப்படின்னா பெக்கற. They gave me, I am a byproduct. நான் எதற்கு என் திருத்தந்தையார் தாயாரை சேவிக்க வேண்டும், வணங்க வேண்டும், தொழ வேண்டும், காக்க வேண்டும்? இது முதல் சூத்திரம். பாயிண்ட் அதுலயே ஆரம்பிச்சுட்டா கலியுகத்துல நடக்கிற மாதிரியே இருக்கும். அடுத்தது அவர் என்ன சொல்றார்? அப்பா அம்மா இறந்து விட்டால் நான் எதற்கு ஸ்ராத்தம் செய்ய வேண்டும்? இதுதான் அடுத்த சூத்திரம் ப்ரஹஸ்பதி. அப்படியே உங்களுக்கு கலியுகம் மாதிரியே இருக்கும் பாருங்க. நிறைய பேர் கேட்பேன், என் குழந்தை எல்லாம் கேட்கிறா, why should we do ஸ்ராத்தம்? அப்படியே ப்ரஹஸ்பதி சூத்திரத்தோட ஒரு காப்பி அவாத்துக்கு வந்திருக்கு. ஸ்ராத்தம் எதுக்கு பண்ணணும்? எவ்வளவு அழகா. ஆனா பாருங்க, ப்ரஹஸ்பதி கிட்ட இருக்க ஒரு பெரிய விஷயம். he will know how to convince the person with soft speech. சாரு வாக்குன்னு பேரு. அவளுக்கு பேரு சார்வாக்காள்னு பேர் இல்லையா? சாரு வாக். ரொம்ப நன்னா பேசுவா. எப்படி பேசுவான்னு நான் சொல்றேன் கேளுங்க, நீங்களே கன்வின்ஸ் ஆயிடுவேள். என்னைக்கோ அம்மா போயிட்டா, அம்மா இருக்கும்போது பாத்துக்கணும். இது பாருங்க எப்படி முன்னாடி முதல் சூத்திரத்துல என்ன, அப்பாக்கோ அம்மாக்கோ கனெக்ஷனே இல்லை, இருக்கும்போது பாத்துக்க வேண்டாம். இப்ப போயிட்டா இல்லையா, இப்ப எப்படி சொல்ற, இருக்கும்போது பாத்துக்கணும். போன பிறகு அவளுக்கு ஸ்ராத்தம் பண்ணி, ஐ டோன்ட் நோ, somehow I'm not able to relate to it at all. இங்க அந்த மாமாவை கூட்டு இங்க பிண்டம் வைக்கிறோமா, அப்படியே இது ப்ரஹஸ்பதி சூத்திரம். நான் சொல்றேன் நினைக்காதீங்க, அப்படியே ப்ரஹஸ்பதி. இங்க பிண்டம் வைக்கிறோமா, அது எங்கேயோ இருக்கிற வாளுக்கு போய் சேருமா. இட்ஸ் குவைட் ஃபன்னி இல்ல? இங்க நம்ம உருண்டை வச்சா அவளுக்கு அது பசி ஆத்தும்னு சொன்னா, யாராவது இப்ப இங்கேருந்து எக்மோரை பிடிச்சி உழவன் எக்ஸ்பிரஸ்ல போனா நான் இங்க சாப்பிட்டுட்டா அவளுக்கு வயிறு ரொம்பணும் இல்லையா அப்படின்னு அவர் கேட்கிறார். நம்ம ஃபேமிலியிலேயே இந்த டிஸ்கஷன்ஸ்லாம் நடக்கும். எல்லாம் ப்ரஹஸ்பதி சூத்திரத்தோட காப்பி. அடுத்தது என்னவோ இந்த அஷ்டக அன்வஷ்டக
மகாலய பட்சம் அது என்னமோ ராத்திரி சாதம் சாப்பிடக்கூடாதான், வெறும் டிஃபனா தான் சாப்பிடணுமா? So what? Come on, be rational, okay? பகுத்தறிவுவாதியா இரு. நான் பகுத்தறிவுவாதி, என் வைஃப் இல்ல, அவ கோவிலா போவோம். ஆனா நான் பகுத்தறிவுவாதி, நான் பேர்பட்ட ஞானி. இதெல்லாம் யார் பண்ணிட்டு இருக்கா? நான் நன்னா இருக்கணும்னு என் மாப்பிள்ளை யாகம் பண்ணுவார். அதுதான் சொல்றாரு, அந்த பிரகஸ்பதி சொல்ற அதெல்லாம். ஆனா இதெல்லாம் செய்து என்ன பலன்? அப்படியே பிரகஸ்பதி சொல்ற மாதிரியே இருக்கு பாருங்க. வேதமாம், சாஸ்திரமாம், புராணமாம், இதெல்லாம் என்ன விரிக்கிறது? அதுக்கு ஒரு தனி குரல் வேற இருக்கணும். இப்ப நான் பேசுற குரல் எல்லாம் பேசினா ஒருத்தரம் கேட்க மாட்டேன். ஏதோ நீங்க பாவம் 10 பேர் போனா போறதுன்னு கேட்டுன்னு போறேன். அதுக்குன்னு ஒரு கணீர் அந்த குரல் மாறி பஞ்சமத்துல தொட்டு பேசணும். இதெல்லாம் யார் பேசினது? ஏன் சார் இதுக்கும் ராமாயணத்துக்கும் என்ன சம்பந்தம்னா, இதுதான் ஜாபாலி பேசினது. ராமரை மறுபடியும் அயோத்திக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக பரதன் வருகின்றான். பரதன் கன்வின்ஸ் பண்றான், இல்லைன்னா வித்தவுட் யூ there is no Ayodhya without you அண்ணா, we love you அண்ணா, please come அண்ணா அப்படின்னு சொன்னா. ராமர் சொல்லிட்டார், இல்ல இல்ல, அப்பாக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன், இருக்கும் போது சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். அப்பா 14 வருஷம் தண்டகவனத்தில் நான் வனவாசம் செய்து விட்டு அயோத்திக்கு திரும்பவேன்னு அப்பாக்கு பண்ணி கொடுத்திருக்கேன். உடனே போய் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேனே, ஒரு 34 நிமிஷத்துக்கு முன்னாடி அவள்லாம் போய் பிண்ட பிரதானம் இங்குதி பலத்துல போய் அந்த மந்தாகினி நதிக்கரையில பண்ணிட்டு வந்தா நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இதே இடம் தான், இந்த நாள் ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் இப்ப ஜாபாலி சொல்றார். வாட் ராமா, அப்பாவே போயிட்டார், என்னவோ அப்பாக்கு பண்ணி கொடுத்த சத்தியம். அப்பாக்கு எப்படி தெரிய வரும் நீ சத்தியத்தை மீறி விட்டேன்னு? இல்ல, அப்பாவுடைய ஆத்மாலாம் கிடையாதுடா. ஏன்னா சாருவாக்க மத்தபடி பஞ்சபூதங்கள் கிடையாது, 4 பூதம் தான். ஆகாசம் கிடையாது, வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி, இது 4 தான். 4 தத்துவம் தான், 4 பூதம் தான். சரீரமே தான் ஆத்மா. ஆத்மா சரீரத்துக்குள்ள இல்ல, சரீரம் தான் ஆத்மா. சரீரம் போயிடுத்துனா போயிடுத்து. இப்ப இந்த படத்துல எல்லாம் கேள்விப்படுறோமே, டேய் மச்சான், ஒரு லைஃப் டா, ஒரே ஒரு லைஃப் தான்டா. இந்த ஒரே ஒரு லைஃப் தான்டா ஆத்ல பிரகஸ்பதி சூத்திரம் படிச்சிருக்காரு. புரியுறதா? என்ன இந்த பிரகஸ்பதி சூத்திரம் பத்தி ஒரே ஒரு லைஃப் தான் டா, அது ஒரே டா. இந்த டால்லாம் அங்கதான் இருக்கு. இதெல்லாம் தான் பிரகஸ்பதி சூத்திரம். இது ரொம்ப ரிலேட்டபிளா இல்ல, இதெல்லாம் ஜாபாலி சொல்றார். ராமர் பொறுமையா கேட்டுக்கிறார். ராமர் கிட்ட கத்துக்க வேண்டிய முதல் விஷயம் நம்ம எல்லாரும் பொறுமை. நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன், ஜாபாலி தலையிலேயே ஒரு கடபாரையை தூக்கி போட்டிருப்பேன். ராமர் பொறுமையா புன்முறுவலோட ஸ்டைலா வேற நின்னுட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி கேட்டு இருக்க. ஜாபாலிக்கு எவ்வளவு பொறுமையா கேட்கறான் பாரு. பரதன் சொன்னார், கொஞ்ச நாளில என்ன நடக்கிறது பாரு. கஸ்ய புருஷோ பந்துஹு கிமாப்யம் கஸ்ய கேனசித் யத்யேகோ ஜாயதே ஜந்துர் ஏக ஏவ வினஷ்யதி பீஜமாத்ரம் பிதா ஜந்தோஹோ சுக்லம் ருதிரமேவ ச संयुक्त मित्रुर्मात्रा पुरुषस्येह जन्म तत् अष्टका पितृ दैवत्यम् इत्तमयं प्रसृतो जनः अन्नस्य उपद्रवं पश्य मृतो हि किमशिष्यति यदि भुक्तम् इह अन्येन देहमन्यस्य गच्छति दद्यात् प्रवसत श्राद्धं न तत्पथ्य अशनं भवेत् அப்படின்னு இப்படி சொல்ற. எல்லாம் நான் சொன்ன ஸ்லோகங்கள்லாம் ஜாபாலி சொன்ன ஸ்லோகம். ராம எப்பவுமையா கேட்டு இருக்காரு. அப்புறம் ஜாபாலி ரொம்ப சாஃப்டா பேசினார். ஜாபாலிலாம் ரொம்ப சாஃப்டா பேசுவா. எப்பவுமே நாஸ்திகாளுக்கு இருக்கக்கூடிய வாக் சாமர்த்தியம் வேற யாருக்கும் இருக்கவே இருக்காது. ஆத்துல ஏதோ கஷ்டம் வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க, கஷ்டம் இல்லாத வீடு இருக்குமா? ஏதோ கஷ்டம் இருக்கு, குழந்தை பாவம் படிச்சிருக்கு, அது எக்ஸாம் கிளியர் பண்ணல, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரகஸ்பதி சூத்திரம் படிச்ச ஒரு பிரகஸ்பதி வருவார். நீங்க வியாழக்கிழமை ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் படிச்சுட்டு கோவிலுக்கு போறீங்களே, போய் என்ன பிரயோஜனம் சொல்லுங்களேன்? See, your son has not cleared the exam. Doesn't this exemplify the very fact that the Hayagrivar, that honey and the cardamom and that mala is actually irrelevant? நமக்கே சந்தேகம் வந்துரும். ஆமா இல்ல, எதுக்கு நம்ம அவ்வளவு ஏலக்காய் வாங்கி ஆத்துல ஏதாவது பட்சணமாவது பண்ணிருக்கலாமே?
இவ்வளவு ஏலக்காய் தேன் டாபருக்கு இவ்வளவு நம்ம ரெவென்யூ சேர்க்கணுமா? That is why I'm telling you, I'm serious about it. You don't have to propitiate any of the gods, for that sake. அப்படின்னு சொல்லி நம்மள அப்படியே கொஞ்சம் நம்மள வந்து மெம்பர்ஷிப் வேற பார்ட்டியில வாங்கி கொடுத்துருவார். ராமர் பொறுமையா கேட்டுட்டு சொன்னார், எங்க அப்பா தப்பே பண்ணலேன்னு நினைச்சேன் ஜாபாலி. ஆமா, உங்க அப்பா தப்பு பண்ணல. இல்ல பண்ணார். என்ன தப்பு பண்ணார் ராமான் ஜாபாலி கேட்கிறார். ஒன்ன மாதிரி ஒரு நாஸ்திகனை மந்திரியா வச்சுண்டாரே, அதுதான் எங்க அப்பா பண்ண ஒரு பெரிய தப்பு. ஒரு மந்திரி நாஸ்திகனா இருக்கிறதுக்கு அப்படி சொல்லியிருக்கார் பாருங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? சிரேஷ்டம் ஹ்ய அனார்யம் ஏவஸ்யாத் யத் பவான் அவதார்யமாம் ஆஹ யுக்தி கரைர் வாக்யைர் இதம் பத்ரம் குருஷ்வஹ நிந்தாம்யஹம் கர்ம பிதுஹு கிருதம் தே. இந்த மதம் இருக்கு இல்லையா, சாருவாக்காள்னு பேர். இதுக்கு இன்னொரு பேர் உண்டு. சாருவாக்காளுக்கு இன்னொரு, இந்த மதத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. யாரா சொல்லல? சாங்கிய. சாங்கிய வேற, அது கபில முனி கொடுத்தது சாங்கியம். 24 அச்சேதனங்களை சொல்லி ஒரு தத்துவம் என்றும் பிரகிருதி புருஷன்னு பிரிச்சு தேவஹூதிக்கு உபதேசம் பண்ண மகர்ஷி கபிலஹா. அவரதுலயும் ஈஸ்வரன் கிடையாது, ஆனா வேதத்தை ஒத்துக்கிறார். அவர் அறகுறை மகர்ஷி கபிலாச்சாரியா கிருத்தஜ்ஞா மேதினிபதி. அவர் ஈஸ்வரன் ஒத்துக்கல, ஓகே, ஆனா அவர் வேதத்தை ஒத்துண்டார். அது சாங்கிய மதம், கரெக்ட். சாருவாக்காளுக்கு இன்னொரு பேர் உண்டு. வசிஷ்ட இல்ல, வைசேஷிகால. வைசேஷிகாவும் இல்ல. நல்ல அட்டெம்ப்ட் தான். சாங்கிய வைசேஷிகாலாம் இருக்கு, குட் அட்டெம்ப்ட். ஆனா அது இல்ல. ஆன்சரை சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்கு. தற்காரியவாதி, அதெல்லாம் வாதத்துக்கு பொருந்தும், கரெக்ட். அதாவது வந்து தேகாத்மாபிமானி, தேகமே ஆத்மான்னு நினைக்கிறா, எல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் நீ சொல்லுப்பா. ஹம்சிகாவா? அது ஆக்ட்ரஸ் இல்லையோ? அஸ்விதா நான் கேள்விப்பட்டது. நீ ஒன்னும் முன்னாடி வந்து உட்காந்து, நாளைக்கு சீக்கிரமே வந்து உட்காந்துக்கோ, சீக்கிரம் வந்துடும். வெரி குட், அவள் கை தட்டுங்க பாருங்க. அதுதான் வெஸ்மாம்பலம்லாம் கிளாஸ். லோகாயத்தன்னு பேர். சாருவாக்காளுக்கு ஒரு பேர் லோகாயத்தம். லோகாயத்தம்னா என்ன தெரியுமோ? எந்த மதத்தின் கொள்கை ரொம்ப உலகம் முழுக்க பரவி இருக்கோ அதுக்கு லோகாயத்தம்னு பேர். நாஸ்திக மதம் அவ்வளவு அந்த காலத்துல பரவி இருந்துதான், அதனால லோகாயத்தம்னு பேர். இந்த சாருவாக்க லோகாயத்தனாய் நாஸ்திகராய் இருந்த ஜாபாலி பேசினோம்னா ராமர் சொல்றாரு, ஒன்ன மாதிரி ஒரு நாஸ்திகனை எங்க அப்பா மந்திரி சபையில வச்சுண்டதே தப்பு. யக்ஷ பிரஷ்னம்னு 124 கேள்விகள் யக்ஷன் யுதிஷ்டிரனை பார்த்து வனபர்வாவின் கடைசியில கேட்கிறார். அதுல அடுத்தடுத்த கேள்வி வரும். யாரு நாஸ்திகன்? அடுத்த கேள்வி யாரு முட்டாள்? அடுத்தடுத்து வரும். யாரு நாஸ்திகன், யாரு முட்டாள்? கம் மூர்க்கா க நாஸ்திகா. அது யுதிஷ்டிரன் சொல்லிட்டார். இதுக்கு அது பதில், அதுக்கு இது பதில். யாரு நாஸ்திகன்? முட்டாள். யாரு முட்டாள்? நாஸ்திகன். அவ்வளவுதான் அப்படின்னு விட்டார். இத ராமர் துத்தன்னேல் எதிர்த்தார். He fought it tooth and nail. வேதம்ங்கிறது சத்தியம். நீ நம்பலைன்னா அது உன் தப்பு. உனக்கு புரியலையா அது உன் தப்பு. பகவானை நீ பார்க்கலன்னு சொன்னியா, that is your fault. காத்த கூட தான் நான் பார்க்கல. இப்ப காத்து அடிக்குது என் மேல, காத்த பார்க்கிறேனோ? நான் பார்த்தால் தான் ஒத்துக்கொள்வேன்னா காத்தையும் ஒத்துக்கூடாது. காத்தடிக்கிறதே காத்தையும் ஒத்துக்கூடாது. காத்தை யார் பார்க்க முடியும்? யூ கேன் ஒன்லி ஃபீல். பகவானை உணரதான் முடியும். இல்லையே, அன்னைக்கு பிரகலாதன் பார்த்தானே. நம்ம பிரகலாதனா முதல்ல இருந்தா பார்க்கலாம். நம்ம தான் பிரகலாதனா இல்லையே, ஹிரண்யகசிபு கிட்ட கிட்ட இருக்கோம். கிழிக்கிறதுக்கு தான் அவர் நம்மள வருவார். அதனால ராமர் எதிர்த்தார். அதனால 2வது ரகசியம் ராமாயணத்துல சாருவாக மதம் பேசப்பட்ட பொழுது ராமன் அதை எதிர்த்தார். 2வது ரகசியம். தொட்ட இடத்துல எல்லாம் வித்யை வித்யா சர்வாபி. 2வது ரகசியம் பாஹ்யத்யஜனம். அச்சா, சத்தர்ம. 3வது ரகசியம் சத்தர்மம். தர்மத்தை சொன்ன ஒரு விசேஷம் உண்டு ராமாயணத்துக்கு. ஞாபகம் வச்சுங்கோ. இது நம்ம ரொம்ப முக்கியமா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். மூல கிரந்தம் மட்டும் நமக்கு முழு ஞானத்தை கொடுக்காது. The original text alone will not suffice. ஏன் சொல்றேன் கேளுங்க.
பகவத்கீதையில கிருஷ்ணர் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டார், இது கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம்னு. அர்ஜுனனுக்கு புரிஞ்சு போயிடுது. அதனாலதான் அவன் 1.5 மணி நேரத்துல டக்குன்னு கருதுச்சின்னா இல்ல கேள்வி கேட்டான். நமக்கு முதல் ஸ்லோகத்திலே தகராறு வந்துடும், நமக்கு டவுட்டா வரும், நமக்கு அவ்வளவு டக்குன்னு புரியாது. அதுக்குதான் அத்வைத பரமா ஆதிசங்கரருடைய பாஷ்யம், சங்கர பாஷ்யம் உண்டு. விசிஷ்டாத்வைத பரமா ஸ்ரீபாஷ்யக்காரருடைய வியாக்கியானம், ராமானுஜருடைய கீதா பாஷ்யம், தேசிகனுடைய தாத்பரிய சந்திரிகா உண்டு, மத்வ பாஷ்யம் உண்டு. இந்த பாஷ்யங்கள் மூலமாகத்தான் நமக்கு தெரிய வரும், ஓஹோ கிருஷ்ணர் இதைதான் சொல்ல வந்திருக்கார். திருக்குறள், திருவள்ளுவர் சொன்னார் பல விஷயங்கள் 1330 குறள்ல சொல்லி நம்ம கன்னியாகுமரி கிட்ட ஒரு பெரிய அவரை நிக்க வேற வச்சுட்டோம், அவுட்ஸ்டாண்டிங் பொசிஷன், நின்றுட்டே இருக்கார் பாவம். 1330 குறள்ல ஏதோ 1-2 குறள்ல சில வார்த்தைகள் நமக்கு புரியுமே ஒழிய டக்குனு புரியாது. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனில் இளன், என்ன புரியும் சொல்லுங்க இதுல? உரையாசிரியரான பரிமேலழகர் இல்லை என்றால் இது நமக்கு புரியாது. பாகவதத்துக்கு வீரராகவியம்ங்கிற வியாக்கியானம் இல்லைன்னா புரியாது. விஷ்ணு புராணத்துக்கு விஷ்ணு சித்திய வியாக்கியானம் இல்லைன்னா புரியாது. ராமாயணத்துக்கு 6 வியாக்கியானங்கள் இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. 6 உரைகள். நாளைக்கு கேட்பேன், ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு அட்டெம்ப்ட் பண்ணுங்க, எல்லாம் இன்னைக்கு ஆத்துக்கு போனோம்னா ஞாபகம் வச்சுக்கணும். ஐ எம் சோ ஹாப்பி. நீங்க எல்லாம் வந்து இவ்வளவு நாளி வீட்டுல இருந்தா நீங்க எவ்வளவு காரியங்கள் பண்ணலாம். அதை விட்டுட்டு 2 மணி நேரம் இங்க வந்து கேட்கணும், 1 மணி நேரம் டிராவல், திரும்பி 1 மணி நேரம் டிராவல், இதோட நீங்க வருதுங்கிறது ஐ பவ் மை ஹெட். பட் நீங்க கத்துண்ட விஷயத்தை இன்னும் 4 பேர்கிட்ட போய் சொல்லுங்க. அதுதான் நம்ம தர்மம். இன்னைக்கு வலுக்கட்டாயமா 4 பேருக்கு போன் பண்ணுங்க, இதுதான் நான் கத்துனேன். சார் அவ அப்பா போனை வச்சிருவா, வச்சா வச்சுட்டு போட்டோம், அப்படியே பிளாக் பண்ணுவா, மேக்சிமம் பண்ணிட்டு போட்டோம். ஆனா நீங்க சொல்லுங்க, 4 விஷயத்தை எடுத்து சொல்ல வேண்டும். 6 வியாக்கியானங்கள் ராமாயணத்துக்கு இருக்கு. முதல் வியாக்கியானம் மகேஸ்வர தீர்த்தருங்கிற உரையாசிரியர் கொடுத்த வியாக்கியானம், தத்வதீபிகான்னு பேர். 2வது வியாக்கியானம் பூஷணம்னு பேர், கோவிந்தராஜருங்கிற மகான் கொடுத்த வியாக்கியானம் பூஷணம். 3வது கட்டக்க அப்படின்னு ஒரு வியாக்கியானம், அத மாதவ யோகிங்கிறவர் கொடுத்தார். 4வது வியாக்கியானம் திலக்கங்கிற வியாக்கியானம் நாகேஷ பட்டருங்கிறவர் கொடுத்தார். 4 வியாக்கியானம் எடுத்தா 5வது வியாக்கியானம் தர்மகூதம் அப்படின்னு பேர், அதை கொடுத்தவர் திரையம்பக மகின் அப்படின்னு பேர். 6வது வியாக்கியானம் சிரோமணின்னு சிவசகாயர் கொடுத்தது. 6 வியாக்கியானங்கள் உரையாசிரியர் பேரை சொல்லிட்டேன். இதுல இந்த 5வது வியாக்கியானத்துக்கு தர்மகூதம்னு பேர். இது என்னன்னா, இந்த உரை சாதாரணமா கதையை மட்டும் சொல்லாது, எந்தெந்த தர்மத்தை ராமர் எங்கெங்க கடைபிடிச்சார்னு தர்ம விஷயத்தை மட்டுமே தொகுத்து சொல்லக்கூடிய வியாக்கியானம், அதுக்கு தர்மகூதம்னு பேர். அப்படின்னா ராமாயணத்துல தொட்ட இடத்துல எல்லாம் தர்மம். பித்ருவாக்கிய பரிபாலனம்ங்கிறது தர்மம். அப்பா சொல் பேச்ச கேட்கணும். நம்ம கேட்கிறோமா? அது கஷ்டம். ஆனா அப்பா சொல்ல அப்படியே கேட்டார். காட்டுக்கு போனா போயிட்டு வந்துட்டார். நானும் கேட்டிருப்பேன், கோ சேம் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, ஐ ஒன்ட் கோ. அப்பாக்கு ஏதோ பெனாத்திர சம் ஓல்ட் ஏஜ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ராமர் காட்டுக்கு கிளம்பி போயிட்டார். அதுல ஒரு தர்மம். இப்ப கிளம்பி போகும்போது ஜம்முன்னு அதே மாதிரி பட்டு கிட்டெல்லாம் கட்டின்னு போயிருக்கலாம் இல்லையா? வல்கலம் தரிச்சுன்னு போனார், மர உரி தரித்து சென்றார், சடை பூண்டு சென்றார், ஆபரணங்களை களைந்து சென்றார். ஒரு சக்கரவர்த்தி திருமகன் இப்படி போகணுங்கிறது இல்லையா? ஏன்னா காட்டுல இருக்கும் போது ஒரு தபஸ்வி கோலத்துல இருக்கணும்னு அவர் கிளம்பி போனார். அதுல ஒரு தர்மம். சீதா பிராட்டி நீங்க யோசிச்சு பாருங்களேன். லெட்ஸ் பி வெரி பிராக்டிகல். ஐம் டாக்கிங் டு தி விமன் ஹியர். Maybe the wife or the husband, both of them are extremely qualified today. They work. But imagine the husband has been posted to, like say, UK ன்னு வச்சுக்கோங்க. அப்போ பத்னி வந்து ஓகே ஐ டோன்ட் மைண்ட் கம்மிங்னு கிளம்பி போகலாம். ஹஸ்பண்ட் has been posted to Afghanistan. இங்கே ஒரு எம்பசியில் இருக்கார், வேலை பார்க்குறார். அப்போ பத்னி சொல்லிடுவோம், உங்களுக்காக நான் இங்கே காத்து கொண்டிருப்பேன், இந்த பூமியில் சந்திக்காவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் ஸ்வர்க்கத்தில் சந்திப்போம்னு சொல்லி அனுப்பிச்சிருவோம். ஏன்னா நான் சொன்ன நாட்டுல அவ்வளவு நிம்மதி கிடையாது. ராமர் காட்டுக்கு கிளம்பி போனாரே, தண்டகாரண்யம். இந்த தண்டகாரண்யத்தை ஏற்படுத்தினவன் தண்டன் ஒருத்தன், இக்ஷ்வாகு குலத்துல வந்தவன், ரொம்ப சரியான ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்.
அவன் எந்த அளவுக்கு மோசமா இருந்தாலும் இந்த காட்டுல ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை ரவுடியும் அவங்க வந்து இருக்க ஆரம்பிச்சுட்டா. தண்டக வனத்துக்கு போறேன்னு சொன்னாலே மரணம் நிச்சயம். ஆப்கானிஸ்தான் மாதிரின்னு வச்சுக்கோ. அப்ப சீதா பிராட்டின இடத்துல நான் இருந்தா என்ன சொல்லியிருப்பேன், ராமா ஐ மிஸ் யூ சோ மச் ராமா. I know you love me and I love you extensively. I'll keep waiting for you for 14 years. After all, the Tamil people say Vaidehi காத்திருந்தாள். இல்லையா? வைதேகி காத்திருந்தாள், நான் விட்டுருப்பேன். சீதை நான் வரேன்னா ஏன்னா she believed husband and wifeல ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும். பத்னி தர்மம். இப்ப சீதைய கடத்தின்னு போயிட்டா ராவணன். எங்க கடத்தின்னு போனானே முதல்ல தெரியாது. நான் ராமர் இடத்துல இருந்தேன்னா ஒரு வாரம் அழுதுட்டு அப்புறம் நானே சமாதானம், எத்தனை நாள் நானே அழுதுன்னு இருக்கிறது, திரும்பி போயிடுறேன், அயோத்தியாவுக்கு போயிட்டு இருப்பேன். சீதை எங்கிருந்தாலும் வாழ்கம்மா நீ அப்படின்னு பாட்டை வேற பாடிட்டு போயிட்டு இருப்பேன். அவருக்கு பதி தர்மம், எங்கிருந்தாலும் என் பத்னியை மீட்டெடுக்க வேண்டும். ஏன்னா நான் பாணி கிரகணத்துல சொன்னேன், எம் சீதா மம சுதா சகதர்மச்சரீதவ பிரதீட்ச சைனா, பொண்ணு ஜாகிரதையா புடிச்சுக்கோன்னு சொன்னார் அப்பா, நான் அவளை காப்பாத்துவேன். அப்போ பதி தர்மம், பதி தர்மம், பத்னி தர்மம், புத்திர தர்மம். விபீஷணாழ்வான் வந்து கீழே சரணாகதி பண்றார், சுவாமி என்னை காப்பாத்து, நான் உன்னை காப்பாத்துவேன். ஏன்னா பிரபத்தி சரணாகதனுடைய தர்மம். அப்ப தொட்ட இடத்துல எல்லாம் ஒரு தர்மம் இருக்கே. அப்படின்னா இந்த ராமாயணத்துக்கு இன்னொரு பெயர் தர்மசாஸ்திரம். தனியா மாரல் புக்குன்னு தர்மசாஸ்திரம்னு கொடுக்காம கதாரூபேன அந்தந்த இடத்துல தர்மத்தை எடுத்து சொன்னபடியால் மூன்றாவது ரகசியம் தர்மம். வித்யா சர்வாபி பாஹ்ய தியஜனம் அகில சத் தர்ம ஆத்யாத்மிகார்த்தாக. இந்த கடைசி ரகசியம் என்ன சொல்றார், ஆத்யாத்மிகார்த்தாக. அத்தியாத்ம சாஸ்திரம் அப்படின்னு சொன்னா பிலாசபியை சொல்றது. எவ்வளவு அழகான விஷயத்தை தேசிகன் எடுக்கிறார் பாருங்க. நம்ம ஒரு அலௌகிகமான பாரமார்த்தமான ஒரு விஷயம், பரமாத்மா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும்னா நமக்கு முதல் எதிரி நம்ம இந்திரியங்களே. நம்ம ஒரு கான்சென்ட்ரேஷனோட கேட்டுட்டோம்னா பரவாயில்ல. இப்ப இந்த ரோட்ல இவ்வளோ சத்தம் வருதே, இந்த நீங்க முதல்ல கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் சத்தத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது கஷ்டமா இருந்திருக்கும். அப்புறம் சத்தம் பழகி போயிட்டு இருக்கும். இப்ப நீங்க கதையிலேயே மூழ்கி இருக்கிறதுனால அந்த சத்தமே உங்களுக்கு கேட்காது. இன்னும் 2 நாள் வந்து கண்டினியூஸா அட்டென்ட் பண்ணிட்டாலும் சத்தம் ரொம்ப பிடிச்சு போயிடும். முதல்ல பிடிக்கல, அப்புறம் பழகிட்டு, அப்புறம் பிடிச்சு போயிடுது. இப்ப அடுத்த உபன்யாசம் நான் எங்கேயாவது சொன்னேன்னா, யோ இங்க சத்தமே இல்லையே அப்படிங்க சத்தத்தை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் இல்லையா? ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல யாராவது கொஞ்ச நாள் இருந்தா கஷ்டமா இருக்கும். அப்புறம் ரொம்ப பழகி போய் பிடிச்சி வர போயிடும். எங்க ஊருக்கு போனாலும் பக்கத்துல ஒரு ட்ரெயின் போடுற சத்தமாவது போன்ல வச்சுட்டு தான் தூங்குவா. அந்த மாதிரி இந்திரியங்கள் தான் நமக்கு தகராறு. காதால் கேட்பது, கண்ணால் பார்ப்பது. அப்ப இந்த பஞ்ச ஞானேந்திரியம் ஒண்ணு இருக்கு. the eyes that you see, the nose with which you smell, காதால கேட்கறது, நாக்கால சுவைக்கிறது, மேல இருக்கக்கூடிய त्वचையால ஃபீல் பண்றது. இது அத்தனையும் சேர்ந்து ஞானேந்திரியம். ஏன் ஞானேந்திரியம்? ரொம்ப சயின்ஸ் இருக்கு பாருங்க. இப்போ பக்கத்துல யாரோ ஒருத்தர் வந்து மிளகா பஜ்ஜி பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே அந்த கடலை மாவுல நன்னா அது மிளகா அப்படி போட்டு நன்னா அது நீருக்கு எடுத்து அப்படியே அது மிளகாவை ரொம்ப காரமாவும் இல்லை, இந்த பஜ்ஜி மிளகா ரொம்ப காரமா இருக்கக்கூடாது, இல்லைன்னா ஒரு சீவி அதில் நடுவில் அப்படி டிப் பண்ணி போட்டு அப்படியே பொரிக்கிற தகதகதகான்னு அது மேலே பொரிஞ்சுட்டே வருது. மேலே பார்க்கும்போதே பேட் கொலஸ்ட்ரால் ஒரு 150 இருக்கும். அது 4-5 நாள் யூஸ் பண்ண எண்ணெயா இருந்தா உடனே மோட்சம்தான். அந்த பஜ்ஜி இங்க பக்கத்துல பொரிக்கிறார். அது பஜ்ஜின்னு எனக்கு எப்படி தெரிய வரும்? அவர் பொரிக்கும் போதே பஜ்ஜி பொரிக்கிறேன் சொல்லிட்டு பொரிக்கிறார். உடனே நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஸ்லோகத்தை கண்டே பிடிக்க மாட்டேன். ராமாயண ஸ்லோகம் படிச்சா ஆத்திர கண்டுபிடிக்க மாட்டேன். இது ராமாயணமா பாரதமா சந்தேகம் வந்துடும். மிளகா பஜ்ஜி நல்ல ஸ்மெல், மிளகா பஜ்ஜி பண்றா போல இருக்கு. ஏன்னா 2 வயசுல ஆத்துல மிளகா பஜ்ஜி பண்ண உடனே குழந்தைய பார்த்து இது மிளகா பஜ்ஜி தான். அந்த மிளகா பஜ்ஜிங்கிறது மைண்ட்ல போய் ரெஜிஸ்டர் ஆயிடுறது ஸ்மெல்லோட. இப்ப 21வது வயசுல அவர் தப்பி தவறி ஏகாதசி இருக்கிற அன்னைக்கு அவருக்கு மிளகா பஜ்ஜி ஸ்மெல் வருதுன்னு வச்சுக்கோ. ஏகாதசி நாளா பார்த்தது வரும். அந்த ஸ்மெல் வந்ததுன்னு வச்சுக்கோ, உடனே பிரெயின் சொல்லிடுறது திஸ் இஸ் மிளகா பஜ்ஜி. ஸ்மெல் வந்தாலே அது கண்டுபிடிச்சிடுறது. அப்ப அந்த ஸ்மெல் கோஆர்டினேட்ஸ் வித் யுவர் ஞானம். அதுதான் ஞானேந்திரியம்னு பேர். 5 ஞானேந்திரியம். ஆனா மிளகா பஜ்ஜி ஸ்மெல் பண்ணியாச்சு மூக்கால. சாப்பிடணும்னா என்ன பண்ணணும்? நடந்து போய் கையால எடுக்கணும். அப்ப நடந்து போகணும், கையால எடுக்கணும். நடக்கிறது கால், வாங்கிறது கை.
சாப்பிடுவது வாய், முகம். அப்புறம் அதை கழிக்கிறோம் அல்லவா, எக்ஸ்கிரீஷன், எனர்ஜி வருது, ரீப்ரொடக்ஷன். இது 5க்கு கர்மேந்திரியம்னு பேர். பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம். அப்பனா நமக்கு இடையூறு மிளகா பஜ்ஜியால், மிளகா பஜ்ஜியை சாப்பிடுவதால் அதற்கு இடையூறு கர்மேந்திரியம், ஞானேந்திரியம். அப்பனா இடையூறு 10 இந்திரியங்களால வருது. அப்ப இடையூறு 10க்கு சமானமா 10 தலையோடு கூடிய ராவணன். அந்த ராவணன் படுத்துவது சீதையை, தவிப்பது சீதை. சீதை என்பவள் இருப்பது இலங்கையில், வெளியில போக முடியாம தவிக்கிறா. எப்படி இந்தியா போறதுன்னே தெரியல, தவிக்கிற அந்த ஐலண்டுக்குள்ள. அந்த ஐலண்ட், அந்த தீவு, துவீபம்ங்கிற அந்த இலங்கை தான் உடல். அந்த உடலிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக தவிக்கக்கூடிய ஜீவாத்மா தான் சீதை. 10 இந்திரியங்களோடு கூடிய 10 தலையான ராவணன் கிட்ட தவிக்கிறா. யார்கிட்ட போகணும்னு சீதைங்கிற ஜீவாத்மா நினைக்கிறார்? ராமர் என்கின்ற பரமாத்மா கிட்ட போகணும்னு நினைக்கிறா. ராமர் என்கின்ற பரமாத்மா இருப்பது வைகுண்டம் என்கின்ற பாரதத்தில். வைகுண்டமான பாரதத்தை சரீரமான இலங்கையிலிருந்து நடுவில் பிரிப்பது கடல் என்கின்ற சம்சாரம். அப்ப சம்சாரம்ங்கிற கடலை தாண்டி சீதைங்கிற ஜீவாத்மா லங்கைங்கிற உடலை விட்டு ராவணன்கிற பஞ்ச இந்திரியங்களை தாண்டி பரமாத்மாவான ராமர் கிட்ட போகணும்னா ஆச்சாரியனுடைய சம்பந்தம் வேண்டும். அதனால ராமன் என்கின்ற நாராயணனிடத்திலிருந்து, வைகுண்டமான பாரத தேசத்திலிருந்து நான் உன்னை ரட்சிக்க வருகின்றேன் என்கின்ற சந்தேசத்தை சம்சாரம்ங்கிற கடலை தாண்டி எடுத்துக்கொண்டு வந்த ஆச்சாரியன் தான் ஹனுமான். சீதையை பார்த்துவிட்டு கனையாழியை கொடுத்து, சமாஸ்ரயணத்துக்கு சமம் அது, கனையாழியை கொடுத்து சூடாமணியை பெற்றுக்கொண்டு மறுபடியும் தான் பாரத தேசத்துக்கு சென்றார் பரமாத்மாவின் இடத்தில். அப்படின்னா ராமாயணத்தில் சுந்தர காண்டம்ங்கிறது அத்தியாத்ம பாகம், பிலாசபி. அதனால 4வது ரகசியம் பிலாசபி. முதல் ரகசியம் தொட்ட இடத்துல எல்லாம் ஞானம், வித்யா சர்வாபி. ஜாபாலி சொன்ன சாருவாக லோகாயத மத கண்டனம்ங்கிறது பாஹ்ய தியஜனம். அகில சத்தர்மம், தொட்ட இடத்துல எல்லாம் புத்திர தர்மம், பதி தர்மம், பத்னி தர்மம், பிரபன்ன தர்மம், பக்த தர்மம். ஆத்தியாத்மிகார்த்தாக 4வது ரகசியம் ராமாயணத்தில், அதுவும் முக்கியமாக சுந்தர காண்டம் சொல்லுவது பிலாசபி, சித்தாந்தத்தை. தர்ப்போதக்ர தசேந்திரியான நமனஹா நக்தச்சராதிஷ்டிதே தேஹேஸ்மின் பவசிந்துனாம் பரிகதே தீனாம் தசாமாஸ்திதா அத்யத்வே ஹனுமத் சமேன குருணா பிரக்யாபிதார்த்தப் புமான் லங்காருத்த விதேஹராஜ தனயான் நியாயேன லாலப்யதேன்னு 18 ரகசியத்துல எவ்வளவு முடிச்சிருக்கேன்? 4. இன்னும் எவ்வளவு பாக்கி இருக்கு? 14. அப்படின்னா நாளைக்கு ஒரு 6வது சொன்னாதான் கடைசி நாள் 8, இல்லாட்டா நாளைக்கு 7, நாளைக்கு 7 அப்படி சொல்லி முடிக்கணும். நாளைக்கு 6:30 மணிக்கு ஷார்ப்பா ஆரம்பிச்சு 8:30 மணிக்கு முடிச்சிருவேன். முன்னாடியே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பண்ண மாதிரி, நாளைக்கு வந்துருங்கோ, நாளைக்கும் வந்துருங்கோ, ஓட் போட்டுட்டு வந்துருங்க. இளைஞர்கள் உங்களை சுத்தி இருக்கவா எல்லார்கிட்டையும் சொல்லுங்க, you have to exercise your right to vote. That is what democracy is meant to be. மறுபடியும் நீங்கள்லாம் பெரியவர்கள், வயதில் மூத்தவர்கள், ஞானத்தில் மூத்தவர்கள் திரண்டு வந்தமைக்காக, சிறுவர்கள் வந்ததற்காக அடியேனுடைய கிருத்தஜதைகள், நமஸ்காரங்கள். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஜானகீகாந்த ஸ்மரணம். டயர்டா இருக்கா? ஜானகீகாந்த ஸ்மரணம், கோபிகா ஜீவன ஸ்மரணம். நமஸ்காரம்.